வளமுடன் வாழியவே, வாழிய வாழியவே, நலமுடன் 100 ஆண்டு வாழியவே என வாழ்த்தி பேச அழைக்கிறோம். நன்றி. மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, இன்னும் கொஞ்சம் மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களே, வரவேற்புரை நல்கிய மதிவாணன் அவர்களே, மிகச்சிறப்பான வள்ளுவம் பற்றிய ஒரு உரையை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் திரு ஜெயங்கொண்டான் அவர்களே, நன்றியுரை நல்க இருக்கின்ற இரா அன்பரசி அவர்களே, எனக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு அதற்கு பிறகு நான் ஒரு 2-3 மாதங்களாக பேசி வருகிறேன். எந்த இடத்திலும் நான் கேட்டிராத அளவு திரு துரைக்கண் ஐயா அவர்கள் உலக மக்கள் எல்லாம் சாவித்திரியாக இருந்து என்னுடைய நலத்துக்காக பிரார்த்தனை செய்ததை சொல்லுகிற போது நான் கொஞ்சம் நெகிழ்ந்து விட்டேன். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மேடையிலே இருக்கின்ற பெரியவர்களே, மிகச்சிறப்பாக என்னை இங்கே அழைத்து வருவதற்காக மிகுந்த பரபரப்புடன் செயலாற்றிய வணக்கத்துக்குரிய நாகை தாசில்தார் அவர்களே, அன்பு சகோதரி சுதாராணி அவர்களே, திரு ராமச்சந்திரன் அவர்களே, என்னுடைய புத்தக கண்காட்சி உரைகளை எல்லாம் எனக்காக பெரும்பாலும் மிகச்சரியான முறையில் நான் கேட்கிற தேதிகளை எல்லாம் எனக்கு கொடுத்து ஏற்பாடு செய்கிற நாதம் கீதம் முருகன் அவர்களே, அரங்கத்திலே கூடியிருக்கின்ற அன்பான பார்வையாளர்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, சொந்தங்களே, எல்லாருக்கும் பணிவின் வணக்கம். அவ்வளவுதானே? நிறைய பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய இரட்டிப்பு வணக்கங்கள். ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் அவங்கள பார்க்கும்போது. அதாவது இந்த அம்மா பேசுறது தேறினா அப்படி உட்காந்து கேட்கலாம், இல்லையா அப்படி சைடு வாங்கிட்டு போயிடலான்ற மாதிரியே இருக்காங்களோன்னு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். ஆனால் முடிஞ்ச மட்டும் உட்காந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஐயா. நாற்காலிகள் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நின்று கொண்டு கேட்பவர்களுக்கு என்னுடைய தனி வணக்கங்கள். அவர் துரைக்கண்ணையா அவர்கள் சொன்னது ரொம்ப சத்தியம். நான் இன்றைக்கு காலையில் தான் சென்னையிலிருந்து புறப்பட்டேன். நாகப்பட்டினத்துக்கு நான் வருவதற்கு மிகப்பெரிய காரணங்களாக இருந்தது, இங்கே இருக்கிற நாகையில் நீலாயதாட்சியினுடைய கோவிலிலும் வேளாங்கண்ணியிலே இருக்கிற மாதாவினுடைய கோவிலிலும் நாகூரிலே இருக்கிற தர்காவிலும் எனக்காக பிரார்த்தனை செய்த உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் எப்படி சொல்ல முடியும்? ஏனென்றால் யார் பிரார்த்தனை செய்தீர்கள்னு எனக்கு தெரியாது. என்னுடைய குடும்பத்தினர், என்னுடைய கணவர், என்னுடைய மகள்கள், பட்டிமன்ற குழுவிலே என்னுடைய அன்பு சகோதரர்கள், இந்த ஃபேன் இருந்தாலும் தொல்லை, இல்லைன்னாலும் தொல்லை இருக்கு. அவர்களெல்லாம் பிரார்த்தனை செய்தார்கள், உறவுக்காரர்கள், நண்பர்கள். அது நான் எதிர்பார்க்க கூடியது. நாளைக்கு இங்கே பட்டிமன்றம் நடத்த இருக்கின்ற அன்பு சகோதரர் திரு ராஜா அவர்கள், இசைக்கவி ரமணன் அவர்கள், எங்கள் நடுவர் எங்களுடைய ஐயா சுக்கிசிவம் அவர்கள், இவர்கள் எல்லாரும் எனக்காக பிரார்த்தனை செய்தார்கள். பல நூறு நண்பர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் அது நான் எதிர்பார்க்க கூடியது தானே. ஆனால் யார் என்றே தெரியாத உங்களை போன்றவர்கள் ஆயிரக்கணக்கில், ஏன் லட்சக்கணக்கில் எனக்காக எல்லா வழிபாட்டு தலங்களிலும் பிரார்த்தனை செய்ததனால்தான் அவர் சொன்னபடி அந்த 2ஆம் இன்னிங்ஸில் நான் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த ஃபேன் இருக்கட்டும், இல்லைனாலும் ரொம்ப தொல்லையா இருக்கு. அதற்கு எப்படி நன்றி சொல்ல முடியுங்க? ஒவ்வொருத்தரையா பார்த்து கை குலுக்கி ஐயா எனக்காக பிரார்த்தனை பண்ணீங்க நன்றின்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. ஏன்னா அந்த நன்றிக்கு அதை எதிர்பார்த்து யாருமே பிரார்த்தனை செய்யலை.
இந்த அம்மா என்னைக்காவது ஒரு நாள் நாகப்பட்டினத்துக்கு வரும், வந்தால் எனக்கு நன்றி. அப்படியா பிரார்த்தனை செஞ்சீங்க? அது கடவுளினுடைய ஒரு கட்டளை. மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த சொந்தம் இருக்கிறது, உங்களுக்கும் எனக்குமான சொந்தம். அதை கண்ணீர் மல்க நன்றியோடு நினைத்து பார்ப்பதை விட நான் வேறு என்ன செய்துவிட முடியும்? அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த உலகத்திலே இருக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. இந்த நேரத்தில் நாகையில் இருக்கிற இந்த சொந்தங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றி. ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டிங்களா? இப்போ ஆரம்பிச்சிடலாமா? இந்த ஃபேன் இருந்தாலும் தொல்லை இல்லைன்னு தொல்லைன்னு சொன்னேன்ல, ஃபேன் இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெயில் காலம் இன்னும் முடியல இல்லையா? இருந்தால் எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு தடவை நாங்கள் நாடகம் போட்டோம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. இப்போ நாடகம் போடும்போது சில சமயம்தான் ஆசிரியர்கள் உதவி பண்ணுவாங்க. அவர் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் உலகத்தில் யாருக்காவது கிடைப்பாங்களான்னு மாத்திரம் யோசிச்சு பாருங்க. ஜெயங்கொண்டான் மாதிரியான ஆசிரியர் எல்லாரும் காதலிங்கன்னு பிள்ளைக்கு சொல்றார். எந்த ஆசிரியராவது இப்படி சொல்லுவார்? பிள்ளைங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிற போது உடனே ஃபேமிலின்ட்டார். ஃபேமிலியில் எஃப்ஏனா ஃபாதரா, எம்னா மதரா, பாக்கி இருக்கிற ஐஎல்ஒய் தான் ஐ லவ் யூவான். சார் ரொம்ப துடிச்சல் சார் உங்களுக்கு. ஆனால் பசங்களை பற்றி பயப்படாத ஒரே ஆசிரியர் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்த அவர் ஒருவர் தான். மிகச்சிறப்பாக சகோதரர் பேசியிருக்கிறார். திருக்குறளை பற்றிய புதிய புதிய சிந்தனைகளை அவர் இந்த அவையிலே நமக்காக கொடுத்திருக்கின்றார். அது ஏன் கல் குறள்கள் என்று வரக்கூடாது என்பதற்கு கல்லுண்ணாண்மையை சுஜாதா எடுத்து சொன்ன அந்த நகைச்சுவையான சம்பவத்தை சொன்னார். அது காரணம் அல்ல. குறள் என்றால் குறள் தான், அதற்கு ஒருமை பன்மையெல்லாம் கிடையாது. குறள் என்பதே பன்மையும் கூடத்தான். அதனால தான் அது குறள். ஆனால் அதுக்கு நகைச்சுவையாக எழுத்தாளர் சுஜாதா சொன்னதை எல்லாம் இந்த மேடையில் நினைவூட்டி மிகச்சிறப்பாக அவர் இந்த மன்றத்திலே உரையாற்றி இருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அவர் தேர்ந்தெடுத்த தலைப்புக்கே நீங்க ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் அவருக்கு. இந்த மிகப்பெரிய அரங்கத்தில் முதலாம் புத்தக கண்காட்சியை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சியாளருக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் கூட கைத்தட்டலாம். நீங்க என்ன அப்பப்ப சோர்ந்துடுறீங்க? இந்த பள்ளியில் நாடகம் நடந்த போது இந்த டீச்சர்ஸ்லாம் சில சமயம் உதவி பண்ணுவாங்க, சில சமயம் நீங்களே பார்த்துக்குங்க, இன்னும் ஒவ்வொரு தரையும் நாங்கள் தான் எல்லாம் செய்யணுமா, நீங்களே பார்த்துக்குங்கன்ட்டாங்க. அப்போ நாங்களே ஒரு நாடகம் போட்டு நாங்களே ஒரு மேக்கப் ஆளோட டைஅப்பு என்னென்னலாம் கொண்டு வரணும். அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? இப்போல்லாம் மேக்கப்பை பற்றி சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குங்க. இந்த பிராண்டை யூஸ் பண்ணு, அந்த பிராண்டை யூஸ் பண்ணு. எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. எங்கள் ஸ்கூலில் ட்ராமா போட்டால் ஒரு சட்டி, வீட்டில் இந்த குழம்பு வைக்கிற சட்டி, பழைய சட்டியை வச்சு அதில் ஒரு மாவை கரைச்சி வச்சுப்பான். போகிற வரவனுக்குலாம் பெயிண்ட் அடிச்சு விடுவாங்க. அதில் சில சமயம் நாடகத்தில் நடிக்காதவங்களுக்கெல்லாம் கூட பெயிண்ட் அடிச்சிடுவாங்க. வாட்ச்மேன்லாம் முகத்தில் மேக்கப் போட்டே திரிவார். ஏன்னா அவரும் நடிக்கிறார்னு நினச்சி அவருக்கும் மேக்கப் போட்டு விட்டுருப்பாங்க. அதில் ஒருத்தரோட டைஅப் பண்ணதில் சௌரி முடி வேணும்னு நாங்கள் கேட்டோம். அது எதனால நான் உங்களுக்கு விளக்க தேவையில்லை என்று நினைக்கின்றேன். இல்லை உங்கள் ஊர் பெண்களுக்கெல்லாம் நீள நீளமாக முடி வளர்ந்துருக்கு. சென்னையில் ஒருத்தருக்குமே அப்படி கிடையாது. ஒரு பொறாமை லைட்டாக. எங்கள் ஊரில் அப்படி கிடையாதுன்றதுனால சௌரி முடி தானே நாங்கள் சொல்ல முடியும். சௌரி முடி ஆர்டர் பண்ணோம். அவர் எல்லாம் கொண்டு வந்தார். அவசரத்தில் சௌரி முடி கிடைக்கல. அப்போ நியாயமாக அவர் என்ன செஞ்சுருக்கணும் சொல்லுங்கள்? அம்மா சௌரி முடி கிடைக்கல, வேறு இடத்துல ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. அதை சொல்லாமல் எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குங்கன்னு சொல்லி ஜடாமுடியை கொண்டு வந்துட்டார். சௌரி முடி போல் ஜடாமுடினா என்னன்னு தெரியும் தானே உங்களுக்கு? இந்த சினிமாலெல்லாம் முனிவர்களுக்கு போடுவாங்களே, அதுதான் ஜடாமுடி. இப்போ சௌரி முடி வைக்க வேண்டிய ஆள் ஜடாமுடி வச்சா எப்படி இருக்கும்? இந்த ஃபேன் பின்னாடியே இருந்து சுற்றுற மாதிரி இருக்கும். இது மாதிரி பல துன்பங்களுக்கு நடுவிலே தான் இந்த புத்தக கண்காட்சியை கலெக்டர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது முதலில் நடத்துகிற ஒரு விழா மாதிரியே எனக்கு தெரியவில்லை. நான் இந்த 2 வருஷம் கொரோனா காலத்துக்கு முன்னாடி மட்டும் கூட தமிழ்நாட்டிலே நடக்கிற பல்வேறு புத்தக கண்காட்சிகளிலே போய் நான் பேசியிருக்கின்றேன். சில இடங்களில் பல்லாண்டுகளாக, சென்னையிலாம் பல்லாண்டுகளாக நடக்கிறது, ஈரோடில் பல்லாண்டுகளாக நடக்கிறது.
பல மாவட்டங்களில் பற்பல ஆண்டுகளாக நடத்தி வருகிறார்கள். ஆனால் முதல் ஆண்டில் நடத்துகிற இந்த நிகழ்ச்சி, அதற்கு வந்திருக்கிற இந்த கூட்டத்தை பார்த்தால் இதுதான் முதல் முறை என்றே எனக்கு தோன்றவில்லை. இந்த அம்மா எந்த ஊர்ல கூப்பிட்டாலும் இப்படித்தான் பேசும் அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையிலே அதற்காக நான் சொல்லவில்லை. அதை பார்க்கிற போது ஒரு வைப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு வைப்ஸ், ஒரு பல்ஸ் நமக்கு கிடைக்கும். முதல் முறையா நடத்துற போது என்ன செய்வதுன்னு ஒரு பதற்றம், எதை ஒருங்கிணைப்பது எப்படி, அப்படி எதுவுமே இல்லாம பல்லாண்டுகளாக நடத்தி பண்பட்ட ஒரு செயல்பாடோடு இது நடக்கிறது. அதுவும் தவிர பெருமக்களே, மாவட்ட ஆட்சியாளர் பணி என்பது எளிதல்ல. அவர் போனுக்கு இதுக்குள்ள 88 SMS வந்திருக்கும். அதை பார்க்காம இருந்தால் சில பேருக்கு மண்டை வெடிச்சிடும். அதை கூட பார்க்காம புத்தக கண்காட்சியிலே பேசுகிற பேச்சாளர்களினுடைய பேச்சை கேட்பதற்காக அவருடைய அந்த 2 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம், நான் சொன்னோன்னு பயந்துடாதீங்க, நான் அவ்வளோ நேரம் பேச மாட்டேன், மொத்தமாக சொல்கிறேன். அந்த நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு இளைஞர் உங்களினுடைய ஆட்சியாளராக கிடைப்பதற்கு நாகை நீலாயதாட்சிக்குத்தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். இப்படி எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் இந்த மாதிரி இப்படிதான் பேசுவாங்க. இல்லை, புத்தகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு முக்கியமானது நண்பர்களே. எல்லாரும் சொல்லுவதை போல நான் உடனே கவிதைகள் அப்படிலாம் சொல்லி ஏன் புத்தகம் சிறந்ததுன்னு நான் சொல்ல போவது இல்லை. ஐயா அதை சொல்லியிருக்காரு, அவர் கண்ணதாசனுடைய கவிதையெல்லாம் சொன்னார். ஆனால் ஒரு புத்தகம் ஏன் சிறந்தது என்பதை நம்முடைய அனுபவத்தினால் மாத்திரம்தான் புரிந்து கொள்ள முடியும். இப்போ நான் இங்கே 10 மணி நேரம் பேசுகிறேன், இங்கே பேச மாட்டேன், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்ல 10. ஐயா தயவு, அவர் வேற நிலையாமையை பற்றி ஏகப்பட்ட குரலை சொல்லி முடிச்சிருக்காரு. என்ன உள்குத்துன்னே புரியல. நானே இப்போ தான் ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்கேன். ஏன் அவ்வளவுலாம் கிடையாது, தேவையும் இல்லை. நாங்கள் 10 மணி நேரம் பேசினா கூட ஒரு புத்தகத்தில் நான் என்ன உணர்ந்தேன் என்பதை உங்களுக்கு என்னால் கடத்தவே முடியாது. அது உங்களினுடைய, இப்போ ஒரு பிள்ளை இருக்குங்க, எல்லாருக்கும் பிள்ளை பிறந்த உடனே முதல்ல அந்த பிள்ளையை காமிக்கிறாங்க. நீங்கள் அப்பாவாக இருந்தால் எடுத்து காமிக்கிறீங்க, இல்லை தாத்தாவாக இருந்தால் எடுத்து காமிக்கிறாங்க. நீங்கள் தாயாக இருந்தால் அந்த பிள்ளையை பிரசவித்த உடனே அந்த நர்ஸோ அந்த டாக்டர் அம்மாவோ அது கணத்தில் இப்படி 2 தடவை லேசா தட்டும். நம்ம ஒரு மாதிரி அரை மயக்கத்தில் இருப்போம், லேசா தட்டி எந்திரிமா மீனாட்சியே, உனக்கு மீனாட்சியே வந்து பிறந்திருக்கான்னு அந்த பெண் குழந்தைய கொடுப்பாங்க. இல்லை அந்த பிரசவ அறைக்கு வெளியில் அரை மயக்கத்திலே கணவர்கள் இருப்பாங்க பல சமயத்தில். இப்பெல்லாம் வந்து சென்னையில் பிரசவ அறை கணவர்கள் இருக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஐயா எனக்கு உங்கள் ஊரில் தெரியல, பிரசவ அறைக்குள்ளே கணவர்கள் வர வேண்டும் என்பது மேல்நாட்டிலே இருக்கிற ஒரு வழக்கம். சென்னையில் இப்போது ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பயப்புல இது மட்டும் வாழ்க்கையில் ரத்தத்தையே பார்த்ததில்லை. முதல்ல கொண்டு போய் அவனை பிரசவ அறையில் விட்டால் அந்த அம்மா நல்ல முழிப்போடு இருக்கான், என்ன பிள்ளை 5 நிமிஷத்தில் பிறந்துடும் அந்த பெண்ணு சொல்லிட்டு இவன் ஏற்கனவே மயக்கமாக கீழே கிடக்கிறான். பிரசவத்தில் இருக்கிற அம்மாவை விட்டுட்டு இவனை எல்லாரும் சேர்ந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பிள்ளையை தொடுவது என்பது எவ்வளவு பெரிய அனுபவம் இல்லை? அது அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ பாட்டிக்கோ தாத்தாவுக்கோ முதல் முறையில் உங்க பிள்ளைய தொட்டப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த அந்த கால் இருக்கு பாருங்க, அப்படியே செக்கச்சவேல் சின்ன பாதம். அது அந்த பாதம் இன்னும் பூமியை தொடவில்லை நண்பர்களே. பூமியை தொடாத அந்த பாதத்தை தொடுகிற போது முதுகுத்தண்டிலிருந்து ஒரு சிலிர்ப்பு வருகிறதே, அதை பற்றி இப்போது 5 நிமிடம் பேசவும்னா பேச முடியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் என்னிடம் இருக்கிறது, எல்லா கவிதைகளும் எனக்கு தெரியும் என்றாலும் கூட அந்த இடத்தில் நான் என்ன உணர்ந்தேன் என்பதை பேச முடியாது. அது அவரவர்களினுடைய அனுபவத்தால் மாத்திரமே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். இளைஞர்கள் இருக்கீங்க, அவங்களுக்கு புரியாது, பிள்ளையை தூக்குறதுல என்னன்னே தெரியாது. உங்களுடைய காதலினுடைய கையை முதன்முறையாக பற்றி கொள்ளுகிற போது எப்படி இருந்தது என்றால் அதை ஒருத்தர் சொன்னா உங்களுக்கு விளங்குமா? அது அவனுக்கு வாச்சா அமையும், பல பேருக்கு வாய்க்கல. அவன் வருத்தத்தில் இருக்கிறது இங்க இருந்து எனக்கு லேசா தெரியுது. புத்தகம் படிப்பதும் அப்படித்தான். அந்த அனுபவத்தை இந்த புத்தகத்திலிருந்து நான் என்ன வாங்கினேன் என்பதை எப்படி பேசி புரிய வைக்க முடியும்? ஒரு கொடி காட்டலாம், இப்படித்தான் இந்த மாதிரி இந்த பாதையில் போங்க. ஏன் அந்த கூகுள் மேப் நமக்கு சொல்லுதில்ல, நவ் டேக் யூ டர்ன், நம்மளால் நேரம் போனோம்.
ஆனால் அந்த கூகுள் மேப் வழி சொல்கிற அம்மா எவ்வளவு நல்ல அம்மான்றதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிற ஆண்கள் புரிஞ்சுக்கணும். அது சொல்லுது டேக் அ யூ டர்ன். இப்போ சட்டை பண்ண நேராக போகிறான். அந்த அம்மா திட்டுதா? அறிவு இருக்கா? நான் தான் சொல்கிறேன் இல்லை, யூ டர்ன் எடுங்க. என்ன கழுதைக்கு நீ நேராக போகிற? அந்த அம்மா ஒரு நாளாவது கேட்டிருக்கா? உடனே மேப்பை மாற்றி போட்டு யூ ட்ராவல் another 50 kilometers and then take a U-turn. கோவப்படாமல் சொல்லுது. இதுவே உங்கள் வீட்டுக்காரம்மா இருந்தால் எவ்வளோ கோவப்பட்டுருக்கு. நான் தான் சொல்கிறேன் இந்த இடத்துல திரும்பணும்னு, நீ நேராக போகிற, நீ இப்படித்தான், நீ என் பேச்சை நீ ஒரு நாள் திட்டிகிட்டே இருக்கும். அந்த அவன் வீட்டுக்கு போய் சேர்ற மட்டும் திட்டும். இந்த கூகுள் மேப் அம்மாவுக்கு மட்டும் கோவமே வர. நல்ல அம்மா. அந்த அம்மா யாருக்கு மனைவியோ யாருக்கு தெரியும். புத்தகம் படிப்பது என்கின்ற அனுபவம் இருக்கிறது, தனிப்பட்ட அனுபவம். அது என்னுடைய அனுபவம். அதை மற்றவர்களுக்கு நான் கோடி காட்ட முடியுமே தவிர, இப்படி போனா இது கிடைக்கும் பான்னு ஒரு திசை காட்ட முடியுமே தவிர, அந்த அனுபவம் என்ன என்பதை நீங்களாகத்தான் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு புத்தகத்திலிருந்து என்ன கிடைத்தது என்றால், ஒரு புத்தகத்திலிருந்து நமக்கு என்ன கிடைத்தது என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். இப்போ எந்த புத்தகத்திலிருந்து எனக்கு என்ன கிடைத்தது, அதிலிருந்து அந்த வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று நான் ஏன் அந்த தலைப்பை கொடுத்தேன்றதுக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. புத்தக திருவிழாவை நடத்துவது என்பது எதற்கு சமம் என்றால், ஒரு குத்து விளக்கை தூண்டி விடுவதற்கு சமம் நண்பர்களே. கல்வி என்பதே சாக்கு பைக்குள் பல பொருட்களை திணிப்பது கல்வி அல்ல. அது ஒரு தீபத்தை தூண்டி விடுகின்ற ஒரு செயல். அதுதான் அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதையிலே சொன்னார். பித்தன் ஒருவன் இருந்தானாம். மக்கள் எல்லாரும் விளக்கை வணங்கினார்கள். மக்கள் எல்லாரும் விளக்கை வணங்கினார்கள். பித்தன் தீக்குச்சியை வணங்கினான். தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் வணங்குகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன். தீபம் இருக்குடா, தீபத்தை தானே கும்பிடணும், நீ தீக்குச்சியை போய் கும்பிடுறேன். பித்தன் சொன்னான், எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது என்று பித்தன் சொன்னான். இப்ப தீபம் என்பது அறிவு மாதிரி. அதை ஏற்றுகிற அந்த தீக்குச்சி தான் புத்தகங்கள். இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் உயிரோடு இருக்காரா? யாருக்கு தெரியும்? வள்ளுவர். தம்பி ரொம்ப நல்லா பேசினார். அவர் பேர் வள்ளுவராங்க. அவர் பேர் வள்ளுவரா? நாம தான் சொல்லிட்டு தெரியணும். அவர் பேர் என்னன்னு அவர் எங்கேயுமே எழுதலையே. அவருடைய மனைவி பெயர் வாசுகி என்று யார் சொன்னது? பின்னால் வருகிறவர்கள் சொன்னார்கள். அவர் எங்கே சொல்லியிருக்காரு? ஒரு இடத்துல வாசுகியினுடைய துணைவரான நான் சொல்லியிருக்காரு. ஆதியும் பகவனும் அவருடைய பெற்றோர்கள். நாம தான் சொல்றோம், அவர் சொல்லியிருக்காரு. அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகன்னு நாம சொன்னோம். பகவன் என்பது தந்தையாகவும் ஆதி என்பது தாயா. இது நம்முடைய கற்பனை. ஒரு இடத்திலே கூட தன்னை பற்றி அவர் எதையுமே பதியவில்லை. எந்த வருஷம் பிறந்தாரு, பர்த்டே என்னைக்கு, யாருக்கு தெரியும்? நம்ம தளபதி விஜயனுடைய பிறந்த நாள் என்றைக்குன்னா எல்லாருக்கும் தெரியும். ஜூன் 22 உலகத்துக்கே தெரியும். என பதியப்பட்டு இருக்கிறது. வள்ளுவர் எதையுமே பதியலையே. தன்னை பற்றி எந்த தகவல்களையும் பதியாமல் அப்படியே வானத்தில் பறவைகள் பறக்கிற போது நண்பர்களை பறக்கின்ற தடங்களை விட்டு செல்லுவதில்லை. மண்ணிலே விலங்குகள் நடக்கிற போது நடக்கிற தடம் நமக்கு தெரிகிறது. மனிதர்கள் நடக்கிற போது நடக்கிற தடம் நமக்கு தெரிகிறது. வானத்தில் பறவைகள் எந்த திசையில் பறந்தது என்று யாரால் சொல்ல முடியும்? எங்கேயாவது ட்ரேஸ் விட்டுட்டு போயிருக்கா? நான் இங்கெல்லாம் தான் பறந்தேன்டா, நேர ரைட்ல வா, லெஃப்ட்ல ஓட, யூட்டர் ரைடு, அப்படியே போயிட்டு சொல்லிச்சா பறவை? பறக்கிற திசைகளை பற்றிய எந்த தகவலும் இல்லாமல் பறவைகள் பறப்பது போல வள்ளுவன் தன்னை பற்றிய எந்த தடயமும் இல்லாமல் வாழ்ந்து மறைந்து சென்றான். ஆனால் இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறான் வள்ளுவன். எத்தனை வாழ்க்கைகளுக்கு வெளிச்சம் கொடுத்திருக்கிறான். ஒரு புத்தகம் அதைத்தான் செய்யும். அது ஒரு தீபத்தை தூண்டி விடுகிற செயலை புத்தகம் செய்கிறது. அதுதான் ஒரு புத்தக கண்காட்சியிலே ஐயா இங்க வந்து ஒரு பள்ளியினுடைய சார்பில் 1 லட்சம் ரூபாய்க்கு புத்தகங்களை வாங்கி கொண்டு அதை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்திருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய கைத்தட்டலை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஏன்னா ஒரு ஸ்கூல்ல 1000 செலவு இருக்குங்க சார். எங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்கூல் நடத்துறது 1000 செலவு இருக்கு. 1000 செலவு. இப்போ சென்னையில எல்லாம், எனக்கு உங்க ஊரை பத்தி அதிகம் தெரியாது. சென்னையில நீங்க வந்தீங்கன்னா
ஸ்கூல் ஆனுவல் டேவை எப்படி நடத்துறாங்க தெரியுமா? இப்போ ஸ்கூல் ஆனுவல் டேவை வந்து இந்த விஜய் டிவி அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் டிவியில் பார்க்குறீங்கல்ல, அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நமக்கு தெரியாது. அந்த கோடியஸ் கேட்டால் நமக்கே தலை சுத்தம். கிட்டத்தட்ட அந்த பட்ஜெட்டில் ஸ்கூல் ஆனுவல் டேவை நடத்துகிறாங்க. அவ்வளோ கேமராவை வச்சு அப்படி ஒரு இதை ஏசி ஹாலில் போட்டு ஸ்கூல்களுக்கு இந்த விளம்பரம்லாம் தேவையாக இருக்கு. செலவுகள் 1000 இருக்கிறது. ஆனால் இந்த செலவுகள் எல்லாவற்றையும் விட முன்னோடியாக எங்கள் பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று நினைத்த ஐயா 1 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறார் என்றால் அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கு. ஏன்னா முன்னோடி இவர் செஞ்சதை பார்த்த உடனே ஒரு 4 ஸ்கூல் அந்த ஸ்கூலில் செஞ்சுட்டா, நம்ம செய்யலைன்னு இனிமேல் நம்ம கெட்ட பேர் அதுக்காவது வாங்குவாங்க. அவர் 1 லட்சம் வாங்கினாரா, நான் 1.25 லட்சத்துக்கு வாங்குறேன். வாங்க, நல்ல விஷயம். இதுல போட்டி என்பது இப்படி இருக்கணும், அதுதானே நமக்கு மகிழ்ச்சி. என்ன காரணம்? என்ன காரணம்? புத்தக கண்காட்சி நடத்துவது, இவ்வளோ ஸ்டால் போடுறாங்க, எல்லாரும் அங்கிட்டு இங்கிட்டு போய் வாங்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் சார்? ஒரு புத்தகம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்பது நமக்கு தெரியவே தெரியாது. நீங்க புத்தகத்தை படிச்சு மூடி வச்சு சாப்பிட்டு தூங்கிட்டு அப்புறம் உங்க வாழ்க்கையில் 5 வருஷம் கூட முடிஞ்சு போயிருக்கும். அப்படி ஒரு புத்தகத்தை படிச்சது கூட உங்களுக்கு மறந்து போயிருக்கும். ஆனால் அந்த விதை உள்ளே விழித்து கொண்டே இருக்கும். விதைப்பவன் உறங்கி விடுவான், ஆனால் விதைகள் உறங்குவதில்லை நண்பர்கள். புத்தகம் என்பது ஒரு விதை மாதிரி. அது எந்த நேரத்தில் விதை உள்ளே விழுகிறது, அது எந்த மழையிலே முளைத்து எழுகிறது என்பது தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு மழையில் அது முளைக்கும், ஏதோ ஒரு மழையில் அது முளைக்கும். அதுதான் புத்தகத்தினுடைய சக்தி. இப்போ நம்ம ஊர்லங்க, உங்க ஊரை பற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் ஐயா திரு அன்பு சகோதரர் திரு ராமச்சந்திரன் வருகிற போது நிறைய சொல்லிக்கிட்டே வந்தார். இந்த ஊரில் நான் எடுத்த தலைப்பு இந்த ஊரை நினைத்து நான் கொடுத்தது அல்ல. ஆனால் இந்த ஊருக்கு எவ்வளவு பொருத்தம் பாருங்களேன். நான் வீழ்வேன் என்று நினைத்தாய். சென்னையில் இருக்கிற எங்களுக்கெல்லாம் நாகப்பட்டினம்னா சுனாமி தான் ஞாபகத்து வரும். அதுதான் ஞாபகம் வரும். அது எங்க தவறு இல்லை, மீடியா அப்படித்தானே எங்களுக்கு சொல்லுது. சுனாமி, கஜா புயல், நாகப்பட்டினத்தில் இருக்கிறவங்க எந்நேரம் புயல்லையே தள்ளாடிட்டே இருப்பாங்கன்ற மாதிரியே நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இனிமேல் புயலுக்காகவும் சுனாமிகளுக்காகவும் அல்ல, புத்தக கண்காட்சிக்காக இந்த ஊரினுடைய பெயர் பேசப்படும் என்றால், அப்ப நீங்க ஒரு ஊரா சேர்ந்து எங்களை பார்த்து கேட்குறீங்க, சென்னையில் இருக்கிற எங்களை பார்த்து நாங்க வீழ்வோம்னு நினைச்சியா? நீங்க என்ன கேட்குறீங்க? வாழ்வோம்னு சொல்றாரு. சென்னையில் இருக்கிற எங்களை மாதிரியான ஆட்களை பார்த்து நீங்க கேட்குறீங்க, என்ன இங்க சுனாமி வந்தது? ஆமா. என்ன இப்போ இங்க கஜா புயல் வந்தது? ஆமா, கஷ்டப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா எழுந்துட்டோம்ல. வீழ்ந்துருவேன் நினைச்சா? நீ எந்திரிச்சோம் பாரு. ராஜராஜ சோழனுடைய கால்பட்ட ஊருடா இது. அவ்வளவு அழகா இந்த தலைப்பு இந்த ஊருக்கு பொருந்தி இருப்பதாக நான் நினைக்கின்றேன். இன்னமும் அடுத்த கட்டத்துக்கு இந்த ஊர் அறியப்பட வேண்டும் என்றால், உங்க கலெக்டர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன், பொன்னியின் செல்வன் டோர் சுற்றுலா என்று ஒன்றை நாகப்பட்டினத்தில் நீங்க கொண்டு வரணும். நன்றி ஐயா. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இங்க பொன்னியின் செல்வனை படிக்கிற போது எல்லார் வாழ்க்கையும் ஒரு புத்தகம் மாற்றி போட்டது நான் சொன்னேன். என்னோட வாழ்க்கையில் 2-3 புத்தகங்கள். அதில் முதல் புத்தகம் பொன்னியின் செல்வன் தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜராஜ சோழன் இறந்து போயிட்டான். இன்னைக்கு இருக்கான பக்கத்தில் இருக்கானா, பங்காளியா, உறவாளியா, நமக்கு தெரிஞ்ச ஆளா, நம்ம ஃப்ரெண்டா, ஒண்ணுமே கிடையாது. அந்த ஆளு காலமாயே 1000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் பொன்னியின் செல்வன் படிக்கிற போது பக்கத்துலேயே நம்ம போறோம். ஏன்னா குதிரையை பார்த்தாலே நான் மயங்கிடுவேன். ஆனால் வந்தியத்தேவன் வந்து இதில் குதிரையில் போகும்போது நம்மளே அதில் கேலப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கு. இந்த ஊருக்கு வந்து இங்கே இருக்கிற நாகப்பட்டின புத்த விகாரத்தில் அருள்மொழிவர்மன் என்கிற ராஜராஜ சோழனை மறைத்து வைத்து அவனுக்கு வந்த அந்த காய்ச்சலில் இருந்து அவனை இந்த ஊர் காப்பாற்றியதுன்னு பொன்னியின் செல்வன்ல கல்கி எழுதியிருக்காரு. அவர் ராமச்சந்திரன் சொல்றாரு, அங்கதான் எங்க கோர்ட் இப்ப இருக்குங்கிறார். எந்த ஊர்லயும் நீங்க கோர்ட்டை பார்த்தீங்கன்னா ஒன்று குளத்து மேலே இருக்கும், இல்லை இந்த மாதிரி ஏதாவது புராதன கல்வெட்டுகள் மேலே இருக்கும். பாவம், அவங்களும் எங்கே தான் கோர்ட்டை வைப்பாங்க சொல்லுங்க? அங்கே தான் எங்கள் கோர்ட் இருக்குது, நாங்கள் மீட்டை எடுக்க போகிறோன்ற அந்த வழியாக நான் கடந்து வந்தேன். இது ஒரு சாதாரண கோர்ட் கட்டடம் தானேங்க. இப்போ நாங்கள் எங்கள் ஊரில் பார்க்காத கோர்ட் கட்டடங்களா?
ஆனால் அது கடந்து செல்கிற போது ஒரு சிலிர்ப்பு வருகிறது. ஏன் அது? எனக்கு அந்த இடத்துல அருள்மொழிவர்மனை வந்து அப்படியே படகுல ரகசியமா கொண்டு வராங்க. அந்த வாய்க்கால் கூட இன்னும் இருப்பதாக அவர் சொல்லுகிறார். கடலின் முகத்துவாரத்திலிருந்து ஒரு வாய்க்கால் வழியாக நாகப்பட்டின புத்த விகாரத்துக்குள் ராஜராஜ சோழனான அருள்மொழிவர்மனை கொண்டு வந்தார்கள். அப்போ அவனுக்கு காய்ச்சல், அதனால நினைவில்லை அவனுக்கு. அங்க கொண்டு வந்து புத்த விகாரத்திலே இருந்த ஒரு புத்த பிட்சுவிடம் இவருக்கு நீங்கள் மருத்துவ உதவி செய்யுங்கள் என்று சொல்ல போக, இளவரசருக்கா என்று கேட்டுவிட்டு அவர் உள்ளே அழைத்து சென்றதாகவும், அந்த இடத்திற்கு பக்கத்தில் தான் கல்கி எழுதுகிறார் ஒரு தாமரை குளம் இருந்தது. உண்மையிலே அவங்க தாமரை குளம் அங்கதான் இருக்கு. தாமரைன்னு நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவள் அல்ல என்பதை இப்போதே இங்கே பதிவு செய்து கொடுத்தீங்க. தாமரை என்பது வாழ்வின் சின்னம் இல்லையா, வாழ்க்கையின் சின்னம். அது தாமரை குளம்னு ஏன் இருக்கிறதுனா ராஜராஜ சோழனுக்கு வாழ்க்கை கொடுத்தது அந்த இடம். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டினுடைய மாபெரும் மன்னன் இன்னைக்கு மணிரத்னம் படம் எடுக்க போறான்னா உலகமே அதற்காக காத்திருக்கிறது என்றால் கல்கி எழுதிய அந்த பொன்னியின் செல்வன் என்ற புத்தகம் இருக்கிறது. ஏன் அது வாழ்க்கையை மாற்றி போட்டது என்றால் ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஒரே ஒரு விஷயம்தான். அவங்க நிறைய பேருக்கு வியாபார ரீதியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நார்த் இந்தியாவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நிச்சயமாக டெல்லியில், பாம்பேயில், பெங்களூரில், பாட்னாவில் எல்லாம் இருப்பாங்க. அவங்க ஊரில் ஆண்ட மன்னர்கள் பற்றி நமக்கெல்லாம் தெரியுமா தெரியாது? அசோகரை பற்றி நமக்கு தெரியுமா தெரியாது? மரங்கள் வளர்த்தார், குளங்கள் வெட்டிக்குது. அது 2 மார்க்குக்காவது படித்து நம்ம மார்க் வாங்கியிருப்போம் தானே. அசோகரை பற்றி சிறு குறிப்பு வரைக, இதை எழுதாதோ தமிழ்நாட்டில் பாஸே பண்ண முடியாது. உடனே அவர் வந்து முதலில் போரை நடத்தினார், அப்புறம் கலிங்கத்து போருக்கு பிறகு போரை வெறுத்தார். அப்புறம் ஹர்ஷரை பற்றி நம்ம சிறு குறிப்பு வரைஞ்சிருக்கோமா இல்லையா? அவுரங்கசீப்பை பற்றி, அக்பரை பற்றிலாம் சிறு குறிப்பு இல்லை, பெரிய ஆன்சரு. 7 மார்க் 8 மார்க்குக்கெல்லாம் எழுதியிருக்கோம். இப்போ அங்கே வாழ்ந்த மன்னர்களை பற்றி எல்லாம் நமக்கு இவ்வளவு தகவல்கள் தெரிந்திருக்கிறது. இங்கே வாழ்ந்த இந்த ராஜராஜ சோழனை பற்றி வடக்கிலே இருக்கிற உங்கள் நண்பர்களிடம் கேட்டு பாருங்கள். ராஜராஜ சோழன்னா யாருன்னு உனக்கு தெரியுமா? ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் ஹி. அவர் என்ன மியூசிக் டைரக்டரா? புதுசா படம் எடுத்திருக்காரா? இந்த ரேஞ்சில் தான் கேட்பாங்க. அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு தெரிய வைக்க வேண்டியது யாருடைய கடமை? நம்முடைய கடமை. எங்க மண்ணில் இப்படி ஒரு மன்னன் இருந்திருக்காண்டா. ராஜேந்திர சோழன் என்கிற ஒரு மன்னன் தான் முதலில் கடாரத்தை கொண்டு வெற்றி பெற்றவன். இந்தியாவிலே அப்படி போய் வெற்றி பெற்ற ஒரே மன்னன் எங்க ஊர்ல வாழ்ந்த மன்னன் என்று நாம் சொல்ல வேண்டும். ஐயா நீங்க வேணா பேசுறீங்களா? ஐயா சரிங்க ஐயா, நீங்க வேணா பேசுறீங்களா? நிறைய தகவல்கள் இருக்கு, அவர் அடுத்த முறை பேச வைங்க. இப்படிப்பட்ட பட்டங்களை வாங்கிய மன்னர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்றால் இது யாரு? நாம இதை படிக்கிற போது ஒரு புல்லரிப்பு வருகிறது. பொன்னியின் செல்வனிலிருந்து எனக்கு கிடைத்தது அதுதான். இப்ப உங்களுக்கும் பொன்னியின் செல்வனிலிருந்து அதே கிடைத்திருக்குமானா நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு எந்த புத்தகத்தில் எந்த வெளிச்சம் கிடைக்கும் என்பதை நீங்கள் தான் நண்பர்களை முடிவு செய்ய வேண்டும். ஆனால் ஒன்று செய்யலாம். இப்படிப்பட்ட மண்ணிலே பிறந்து, இங்க நாகப்பட்டினம் வந்து சென்னை மாதிரி தான், நிறைய பேர் இங்கே பிறந்து வளர்ந்தவங்கள, பல ஊர்களிலிருந்து இங்கே வந்தவர்கள் நீங்கள். ஆனால் இந்த மண்ணிலே வாழ்வதற்காக நிச்சயமாக நீங்கள் பெருமைப்பட வேண்டும், மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். அத்தனை சரித்திர சான்றுகளும் சம்பவங்களும் இருக்கிற ஒரு மண்ணாக இந்த மண் திகழ்கிறது. புத்தகங்கள் வாழ்க்கையை மாற்றி போடும். அதை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு புத்தகம் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. The Bite of a Mango என்று ஒரு புத்தகம். ஆப்பிரிக்காவிலே இருந்த ஒரு பெண் எழுதிய ஒரு புத்தகம். Bite of a Mango. நீங்க தமிழ்ல வந்திருக்காது, நீங்க தேடி பார்த்தாலும் அது கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கும். அறிவற்று கமாரா என்கிற ஒரு பெண் எழுதிய ஒரு புத்தகம் அது. ஐயா ஒன்றும் இல்லையா, அவர் பாட்டுக்கு இருக்கட்டையா, எதுக்காக? ஒன்றும் பிரச்சனை இல்லையே, தொடர்ந்து பேசலாமா? சரி. அறிவட்டு கமாரா என்கிற ஒரு பெண் எழுதிய புத்தகம். இந்த புத்தகம் ஏன் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு உங்களுக்கு சொல்றதுக்காக. எனக்கு ஒரு கட்டத்தில் என்னுடைய பிடெக் நான் முடிச்சுட்டு எம்பிஏ பட்ட படிப்பை முடித்து விட்டு ஒரு நிறுவனத்தில் எனக்கு வேலை கொடுக்கறதா சொன்னாங்க. இன்டர்வியூவில் அட்டன் பண்ணிட்டேன். இன்டர்வியூ அட்டன் பண்ண நல்லா தான் பண்ணினேன். நமக்கு பேசுறது ஒன்று தானே வரும். இன்டர்வியூவில் அதை நம்ம நல்லா செஞ்சுருவோம் தானே, நல்லா செஞ்சிடும். நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, இந்த ரேஞ்சில் எல்லாம் பேசி
அவங்க தே லுக் வெரி இம்ப்ரெஸ்ட். ரொம்ப நல்லா பேசின மாதிரியான ஒரு பாவனை தான் அங்கே அவங்க எனக்கு தெரிந்தது. நான் சொல்லுவது கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பு. நீங்கள் அதை யோசிச்சு பாருங்களேன். ஒரு என்ஜினியரிங் கிராஜுவேட் MBA படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகணுன்ற ஒரு கனவு தான் வாழ்க்கையில் இருந்தது. அந்த இன்டர்வியூக்கு போய் இன்டர்வியூவில் 7 ரவுண்டு எனக்கு கேள்வி கேட்டாங்க. அவ்வளோலாம் ஒர்த்தே இல்லை. நான் ஃபஸ்ட்டு 7 தடவை இன்டர்வியூ பண்ணுறவங்களும் நான் ஒர்த்தே இல்லை. இருந்தாலும் 7 ரவுண்டு இன்டர்வியூ. ஒவ்வொரு தடவை இன்டர்வியூ முடிச்சு அடுத்த ரவுண்டு போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கிடச்சிரும் போல இருக்குல்ல. கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்ட மாதிரி இருக்கு. கடைசியில் ஃபைனான்ஸ் டைரக்டரே வந்து என்னை இன்டர்வியூ பண்ணார். அவர் போய் 2 கேள்வி தான் கேட்டார் மனுஷன். அதுக்குள்ளே அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரோ எனக்கு தெரியல. ஓகே, வில் லெட் யூ நோ. வில் லெட் யூ நோன்றதே எனக்கு ஒரு நல்ல விஷயம் மாதிரி அப்போ பட்டுது. அப்போல்லாம் கல்யாணத்துக்கு வந்து மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வருவாங்க. இப்போல்லாம் ஒருத்தர் அதெல்லாம் செய்யறதில்லை. உங்கள் ஊரில் இருக்க அதெல்லாம் இன்னும்? எங்கள் ஊரில் அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. எங்கள் ஊரில் 90s கிட்ஸ்ன்னு ஒரு பேட்ச் இருக்கு. 90களில் பிறந்தவர்கள். ஒரு பயலுக்கு கல்யாணம் ஆகுது. சத்தியங்க. நீங்கள் வேணா நீங்கள் யூடியூப்பில் போய் 90s கிட்ஸ்ன்னு பாருங்க. பல பேர் புலம்பிருப்பாங்க. என்னக்கா யாருங்க அதில்? நானும் ஒருத்தர் சொல்கிறாரு. நீங்களுமா? என்னையா அநியாயம். 90s கிட்ஸ் ஒருத்தர் அவரை சமீபத்தில் சந்திச்சா ரொம்ப சோகமாக இருந்தார். ஏன்பா இவ்வளோ சோகமாக இருக்கன்னு. வாழ்க்கை எவ்வளவு பெரிய விசித்திரம் தெரியுமா மேடம் அப்படின்னு. நீ இவ்வளவு தத்துவம் பேசுகிற ஆள் இல்லையே, நீ என்ன விஷயம்னு. நான் சின்ன பிள்ளையா இருந்த போது என்னை விட பெரியவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு. நான் அதுக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இப்போ நான் பெரியவனான அப்புறம் என்னை விட சின்னவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது. அதுக்கும் நான் போயிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு ஆறுதல் தானே நம்ம சொல்லணும். கவலைப்படாதப்பா, வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடி நடக்கணும். எல்லாம் நடக்கட்டும் மேடம். நயன்தாரா கல்யாணத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். இப்படியே இன்னும் கொஞ்ச நாள் உயிரை வச்சுக்கிட்டு த்ரிஷா கல்யாணத்தையும் பார்த்துட்டா நிம்மதியாக நான் போய் சேர்ந்துருவேன்றான். இவ்வளவு விரக்தியில் இருக்கிறவங்க யாரு? 90s கிட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு கல்யாணமே ஆகல. என்னென்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கு பாருங்க. இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று எல்லாரும் இது ஒரு உதாரணம் தான். ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் ஆழ் மனத்துக்குள் ஏதோ ஒரு கவலை இருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. உறவுகளால் வருகின்ற பிரச்சனைகள் எத்தனை பேருக்குங்க வெளியில சொல்ல முடியாதுங்க. வெளியில சொல்ல முடியாது. எனக்கு அன்றைக்கு இருந்த பிரச்சனை, அந்த ஃபைனான்ஸ் டைரக்டர் மட்டும் நான் போயிட்டு அந்த வேலையை கொடுத்துற மாதிரி தான். அவர் முகபாவம் பார்த்தா நமக்கு ஒரு பாசிட்டிவா தோணும் தானே. நமக்கு கொடுத்துருவாரு தான் நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்த உடனே சும்மா இருக்கலாம் தானே. நான் சும்மா தானே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கிடைச்சிருச்சுப்பா, கிட்டத்தட்ட கொடுக்குறேன்ட்டாங்கப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே அப்போ அது மட்டும் வேலை கிடைக்கல. உடனே எல்லாருக்கும் இப்போ இந்த நாய்க்கெல்லாம் கிடைச்சிருச்சு, நமக்கு கிடைக்கலையா? உடனே கிடைச்சிருச்சா, சரி பார்ட்டி வச்சிடலாம். சரிப்பா லெட்ரு வந்துடட்டும், அதுக்கப்புறம் பார்ட்டி வைக்க. லெட்டர்லாம் அவங்க அனுப்ப நாள் ஆகும்ப்பா. அப்போல்லாம் லெட்ரு தானே, இமெயில் அதெல்லாம் கிடையாதுல்ல. லெட்ரு வீட்டுக்கு. போஸ்ட்மேனுக்காக 5 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணியிருக்கீங்களா வாழ்க்கையில்? நான் பண்ணியிருக்கேன். இந்த லெட்ரு வரும்னு. சரி லெட்ரு வர்றப்படி வரட்டும், முதல்ல பார்ட்டியை வச்சிடலாம். எங்கள் அம்மா வந்து 5 ரூபா கொடுக்கறதுக்கு 7 தடவை கேள்வி கேட்பாங்க. உண்மையை சொல்லிடுறேன். 5 ரூபா கொடுக்க 7 தடவை. அவசியமாக வேணுமா? போக பஸ் டிக்கெட் எவ்வளவு? 90 பைசா. வரத்துக்கு 90 பைசா. 1 ரூபாய் 80 பைசா தானே. எதுக்கு 5 ரூபாய் கேட்குறேன்? இந்த ரேஞ்சில் தான் எங்கள் அம்மா இருப்பாங்க. இப்படிப்பட்ட அம்மாட்டேருந்து நான் 500 ரூபாய் வாங்கிறதுக்கு என்னென்னலாம் கஷ்டப்படிக்கணும் மனசாட்சியோடு யோசிச்சுப்பார். 500 ரூபாய் வாங்கி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி வச்சாச்சு. எதனால? லெட்ரு வருது. 1 வாரம் ஆச்சு வரல, 2 வாரம் ஆச்சு வரல. இதுக்குனால இந்த பார்ட்டிக்கு கூப்பிடுற போது கட்டாயமாக வரேன் வராமல் 2-3 பேர் இருப்பாங்க இருக்குல்ல. அவங்கெல்லாம் தனியாக அவங்களுக்கெல்லாம் மட்டும் கொடுத்தியே, எனக்கே கொடுக்கல. 2வது ரவுண்டு பார்ட்டி ரவுண்ட் 2 அவங்களுக்கெல்லாம் வேற பார்ட்டி வச்சு அதுக்கு ஒரு 100 ரூபாய் செலவச்சு எல்லாமே செலவச்சாச்சு. அப்புறம் வேலைக்கு போகுது. நாங்கள் புது ட்ரெஸ் எல்லாம் எப்படிங்க முடியும்? யோசிச்சு பார்த்தீங்களா? அதை காலேஜுக்கு போகும்போது நம்ம என்ன கன்றாவே ட்ரெஸ் போட்டாலும், அதுவும் நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியராக பாதி நேரம் ஒரு வெள்ளைக்கோட்டை எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. என்ன கழுதைக்கு வெள்ளைக்கோட்டை கொடுத்தாங்கன்னு கடைசி மட்டும் யாருக்குமே தெரியாது. டாக்டர் மாதிரி நாங்களும் அதை போட்டுட்டு சுற்றுவோம். அதனால என்ன உள்ளே போகிறன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் வேலைக்கு போனால் ட்ரெஸ் வாங்கணும்ல. எங்கள் அப்பாட்ட கேட்டு அம்மாட்ட கேட்டு புதுசாக ட்ரெஸ்ஸு, சல்வார் கம்மீஸ், புடவை, இந்த வகைரால ஒரு 1000 ரூபாய் செலவு. எல்லாம் பண்ணியாச்சு. லெட்ரு தான் வரணும் பாக்கி. 4 வாரம் கழிச்சு லெட்ரு வந்தது. உங்களுக்கு தகுதி இருக்கிற அளவுக்கு எங்களிடம் வேலை இல்லை என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
எப்படி இருக்கும்னு மாத்திரம் யோசிப்பாரு. நான் ஒன்றுமே சொல்லாமல் இருந்தால் எனக்கு கவலை இல்லைங்க. நான் ஊரெல்லாம் மோளம் அடித்து சொல்லியிருக்கேன், பார்ட்டிலாம் வச்சு செலிப்ரேட் பண்ணியாச்சு. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னால் என்ன சொல்லுவாங்க, என் முகத்தை பார்த்து அப்படியா ரொம்ப சாரிப்பா, நான் அந்த பக்கம் எனக்கு முதலே தெரியும் கிடைக்காதுன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சு அப்படி தானே பேசுவாங்க நம்மளை பற்றி. உறவுக்காரவங்க மாத்திரம் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு தயவு செஞ்சு யோசிச்சுப்பாரு. எவ்வளோ மகிழ்ச்சி. அவங்க வீட்டில் பாயசம் வச்சுருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க தீபாவளியாக இருந்தால் பட்டாசே வெடித்து கொண்டாடி இருப்பாங்க. இப்போ நான் எப்படிங்க வெளியில் தலை காட்டுவேன் யோசிச்சு பாருங்க நீங்கள். இப்போ அந்த வயதும் அப்படி நமக்கு அனுபவம் இல்லாத வயது. வாழ்க்கையில் இன்னும் இதை விட பெருசாலாம் பார்க்க போகிறோன்னு அப்போ நமக்கு தெரியாது தானே. இதுதான் வாழ்க்கையினுடைய ஆகப்பெரிய தோல்வி, அவமானம் அப்படின்னு உடனே எனக்கு யார் முகத்தையும் நான் பார்க்கல, யாரையும் பேசலை, எவரோடையும் நான் அந்த கம்யூனிகேஷன் இல்லை. அப்படி எனக்குள்ளேயே எங்கள் அம்மா பதறாங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, இது கிடைக்கலன்னு என்ன, நிறைய இருக்குது, லைஃப் இஸ் வெரி லாங் எல்லாம் எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு இப்போ வாங்க முடியல. இப்போ மனசுக்குள்ளே தொடர்ந்து வருவது என்னென்னா, இந்த உலகத்தை விட்டு அப்படியே போயிடணும், காற்று மாதிரி கரைஞ்சி போயிடணும், எங்கேயாவது போயிடணும். அடுத்தது ஒரு ஃப்ரெண்டு முகத்தை பார்த்துட்டா முகத்தை எப்படி பார்ப்பது, பார்த்து பேசுவது முடியாதுல்ல, யாரையுமே பார்க்கறது, அப்படியே போயிடணும், காற்று மாதிரி கரைஞ்சி போயிடணும். அந்த நேரத்தில் தான் The Bite of a Mango அந்த புத்தகத்தை நான் படித்தேன். அந்த புத்தகத்தை படித்த பிறகு தான் அடுத்த நாளே நான் வெளியில் வந்துட்டேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தேன், எல்லாரோடைய கை குலுக்கினேன். அவங்களுக்குலாம் என்னை பார்த்தா பயமாக இருந்தது, கொஞ்சம் ஏதோ லூஸ் ஆகிட்டல, என்ன இவ்வளோ ஜாலியாக இருக்கா, என்னப்பா கொடுத்துட்டாங்களா வேலை, இல்லைன்ட்டா வேலையே இல்லைன்னு, அப்புறம் ஏன் சிரிக்கிற, இதெல்லாம் இல்லைன்னா என்ன, ஒன்று இல்லைன்னா ஒன்று. இந்த தைரியம், வாழ்க்கையை சந்திக்கிற தைரியம் அந்த புத்தகத்தால் வந்தது. ஏன் அந்த புத்தகத்தால் வந்தது? இந்த புத்தகத்தை எழுதிய அந்த பெண் ஆப்பிரிக்காவிலே இருக்கிற ஒரு மிகச்சிறிய நாட்டிலே வாழ்கிறது. ஜூலு கம்யூனிட்டின்னு அங்கே ஒரு ட்ரைப். அவங்க அல்ல ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமத்துக்கும் சண்டை. ஆப்பிரிக்காவில் இந்த மாதிரியான இனக்குழுக்களிடையே போராட்டம் வந்தால் என்ன செய்வாங்க தெரியுமா? பொதுவாகவே பெண்கள் தாக்கப்பட்டால் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும், நான் அதை சொல்ல வேண்டாம். எந்த போராக இருந்தாலும் சரி, ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்குமான போராக இருந்தாலும் சரி, இலங்கையிலே நடந்த இனப்படுகொலையாக இருந்தாலும் சரி, சிரியாவிலே நடக்கிற அந்த பிரச்சனையாக, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மிக அதிகம் பாதிக்கப்படுவது பெண்களும் குழந்தைகளும் தான். ஏன் போர் வேண்டாம்னு சொல்றோம்? இதுக்காக தான்டா. சம்பந்தமே இல்லாத பெண்கள் அழியாம இருக்கணும்னாக்க போர் நடக்கக்கூடாதுன்னு சொல்றோம். இதெல்லாம் நடந்தது ஆப்பிரிக்காவில். அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, அந்த யாரை அவர்கள் தாக்குகிறார்களோ அவர்களினுடைய கைகளினுடைய இந்த மணிக்கட்டிலேருந்து 2 கையையும் அவங்க கட் பண்ணிடுவாங்க அறிவாளால், ஒரே வெட்டு. அதுதான் ஆப்பிரிக்காவில் கொடுக்கப்படுகிற உச்சக்கட்ட தண்டனை. அதுதான் இனக்குழுக்களுக்குள் போராட்டம் நடந்தால் அவனை கொன்னுட்டா பரவாயில்லைங்க, அவன் கொஞ்ச நேரம் தவிச்சிட்டு அவன் இறந்துருவான், கொல்ல மாட்டாங்க. கையை அப்படி பிடிச்சிட்டு வாழால 2 கை, இந்த 2 கையுமே இல்லாமல் ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும்னு யோசிச்சு பாருங்க. இந்த பெண் இருந்தாலே அவளை 2 கையையும் வெட்டி அப்படி தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. 1.5 நாள் அப்படியே கடந்திருக்கா, ரத்தம் 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 கொட்டி இருக்கு. 1.5 நாள் அங்கேயே கடந்திருக்கா. அப்ப அந்த வழியா யாரோ ஒருத்தர் போயிருக்காரு, இவ கத்துறா, தண்ணி தண்ணி தண்ணின்னு கத்துறா. அந்த ஆளுக்கு நின்று இவளுக்கு உதவி செய்ய பயம். ஏன்? இவ வேறு வகுப்பை சேர்ந்தவள், இந்த வகுப்பை சேர்ந்தவளுக்கு உதவி செஞ்சா என்னையும் கொன்னுடுவாங்கன்னு பயம். ஆனால் நின்னெல்லாம் தண்ணி கொடுக்கல. என்ன பண்ணா, அங்க ஒரு மாமரம் இருந்தது, அந்த மாமரத்திலிருந்து ஒரு மாம்பழத்தை பறித்து அவளை நோக்கி அப்படியே வீசிட்டு அவ ஓடி போயிட்டான். அந்த மாம்பழம் உருண்டு உருண்டு இவளுக்கு பக்கத்துல வரலைங்க, கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துருச்சுங்க. இந்த கால்ஃப் அடிக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்களா, அது போய் கரெக்டா அந்த பள்ளத்துல விழுநலமா பக்கத்துல போயிடும். இவளுக்கு பக்கத்துல வர வேண்டிய மாம்பழம் அவ்வளோ தள்ளி போய் விழுந்துருச்சு. இந்த பெண் என்ன பண்ணா தெரியுமா, 2 கை ரத்தம் கொட்டுகிற 2 மொன்னையான கைகளை வைத்துக்கொண்டு, சிறு குழந்தைகள் நீஞ்சி நீஞ்சி போகல, அந்த மாதிரி நீஞ்சி நீஞ்சி போய் அந்த மாம்பழத்தில் தன்னுடைய வாயை வைத்து கடித்து அந்த மாம்பழத்தினுடைய கனிந்த ஒரு பகுதியை சாப்பிட்டா. அதை சாப்பிட்ட உடனே அவளுக்கு தோணிச்சா, இனிமே வாழ்ந்துடலான்னு அவளுக்கு தோணுச்சு. அதற்கு பிறகு யுனைடெட் அவ படிக்க வச்சு இப்ப அந்த பெண்ணை எழுதுறாங்க. இந்த பெண்ணை எப்படி எழுத தெரியுமா, இந்த 2 கையை மாத்திரம் இப்படி வச்சுக்கிட்டு இதுக்கு நடுவுல பேனா வச்சுக்கிட்டு எழுது. வேகம், நம்மளோட வேகமா எழுதுது. இந்த 2 ரிஸ்டையும் வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் லேப்டாப்ல டைப் பண்றா. அப்படி செய்துதான் அந்த புத்தகத்தை அந்த பெண் எழுதியிருக்கிறாள், த பைட் ஆஃப் அ மேங்கோ என்கின்ற புத்தகம்.
இதை படித்த பிறகு எனக்கு தோன்றியது, நமக்கெல்லாம் என்ன உரிமை இருக்கியா? நமக்கு உரிமை இருக்கா? நம்ம வாழ்க்கையை பற்றி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கா? எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே, நான் இன்னும் சிவப்பா பிறக்கலையே, எனக்கு நான் மட்டும் இன்னும் 1 இன்ச்சு உயரமா இருந்தா என்னம்மா, இதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கிறதா நண்பர்களே? எதுவுமே அற்றவர்கள் எழுந்து நிற்கிற போது எல்லாம் இருக்கிற நம்மால் ஏன் எழுந்து நிற்க முடியாது? எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை. நான் சொன்ன 90s கிட்ஸுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்ன, ஒருத்தர் பாவம் அவருடைய வேதனையை இந்த அவையிலே பதிய வைத்து விட்டு சென்றிருக்கிறார். எவ்வளவு நெஞ்சங்கள் புலம்பிக் கொண்டிருங்க. காதல் தோல்வி வெளியில சொல்ல முடியும், சிலது சொல்ல முடியாது. அவன் தான் எல்லாம் நினைச்சேன், இப்படி பண்ணுவான்னு நினைக்கல. அந்த பிள்ளை என்னதான் காதலிக்குதுன்னு நினைச்சேன், அந்த பிள்ளை கடைசியில வேற எவனையோ கல்யாணம் பண்ணி சொல்ல முடியாது வெளியில. உறவினர்களால் வருகிற அவமானங்கள் எத்தனை. நிறைய நான் பெண்களை பத்தி பேசியிருக்கேன், ஆண்களை பற்றி பேசுவதற்கான ஒரு விஷயம் எனக்கு இருக்கிறது. பிரச்சனை என்னன்னா, ஆண்கள் வாயை திறந்து புலம்பி தீரவே மாட்டாங்க. நாங்க ஓயாம சொல்லி சொல்லி உள்ள இருக்கிற சுமையை வெளியில ஏத்திடுவோம். உள்ள இருக்கிற சுமைய வெளியில இருக்கிறவன் தலைக்கு நாங்க ஏத்திடுவோம். என்ன மட்டும் எங்கள் அப்பா அம்மா இதுக்கு தான் பெற்றாங்களா? எனக்கு தான் எல்லாம் எழுதி வச்சிருக்கா? நான் தான் எல்லா வேலையும் செய்யணுமா இந்த வீட்டில்? யாருமே எதுவும் செய்ய மாட்டீங்களா? நான் எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி, எல்லா பெண்களுக்கும் அவங்க அம்மா அவங்க சகோதரிகளோட ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். கணவன்மார்களை அதில் சேர்க்க மாட்டேன், நீங்கள் அதில் கிடையாது. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன நடக்கும்னா, எல்லாம் அவங்க கணவர்களை திட்டுவார்கள். நியாயம் தானே? இவர் இருக்காரே, இன்னைக்கு காலையில குழம்புல கொஞ்சம் உப்பு சரியில்லைன்னு ஒரு அமக்கலம் பண்ணியிருக்காரு பாருங்க. உடனே அவ அத்தா உன்னோட வீட்டுக்காரர பரவாயில்ல அமக்கலமா பண்ணாரு, இங்க ஒண்ணு இருக்கே யாரு? அவங்களுடைய கணவரை அவ்வளவு மரியாதையாக குறிப்பிடுகிறார். இங்க ஒண்ணு இருக்க, அது குழம்பா ரசமான்னு கூட சொல்லாத அளவு இருக்கு. அந்த அம்மா தினம் புலம்பி இருக்கு, எங்க தினம் நான் சமையல் செய்யறேன். ஒரு நாள் நல்லா இருக்குன்னு சொன்ன என்ன உங்களுக்கு? திடீர்னு ஒரு நாள் சாப்பிடும்போது அவருக்கு நினைவு வந்து, ஐயோ தினம் சொல்லுவாளே, நான் எதுவுமே சொல்லாம சாப்பிட்றேன்னு. உடனே சொன்னேன், இன்னைக்கு சாம்பார் சூப்பர் அப்படின்னு. அந்த அம்மா தட்டை பிடிச்சு வெளில போட்டுருச்சு. ஏன்னா அந்த அம்மா உடம்பு சரியில்லை, பக்கத்து வீட்டில் சாம்பார் கடன் வாங்கியிருக்காங்க. அவருக்கு கிறகம் பாருங்க, அன்னைக்குன்னு தான் நினைவு வந்திருக்கு. இந்த சலம்பல் புலம்பல் எல்லாம் வந்து பெண்களுக்கான வாட்ஸ்அப் குரூப்ல நடக்கும். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எதையுமே உள்ள வச்சுக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் வெளில சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லுவதனால அவர்களுக்கான அழுத்தம் குறைகிறது. ஆண்களுக்கு எந்த ஒரு வீட்டில் அண்ணா தம்பி 3 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், இந்த அண்ணா தம்பி 3 பேர் அவங்க அப்பா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறத சரித்திரம் உண்டா உலகத்து? சொல்லுங்க நீங்க, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க நீங்க. ஆனா ஒரு வீட்டில் 3-4 அக்கா தங்க இருந்தா கட்டாயம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். கட்டாயத்திலையும் கட்டாயமா இருக்கும். அண்ணா தம்பிகள் ஒருவரை சரி சரி பேசுங்களேண்டா எல்லாம் மனசுல தான் இருக்கும். ஆனா அவர்களுக்கு வருத்தமே இல்லைன்னு பொருளா? அதற்கு வருத்தமே இல்லைன்னு பொருளா? சரி, எவ்வளவு ஆண்கள் சார் இங்க அரபு நாட்டுக்கு போற போது சில சமயம் நாங்க விமானத்துல சந்திப்போம். சொல்லுவாங்க, மேடம் வேலை கிடைச்சது மேடம், குவைட்ல பஹ்ரைன்ல வேலை கிடைச்சது மேடம். என்ன வேலைன்னு நினைக்கிறீங்க? உள்ள நேர போய் சிஓவா ஏசி ரூம். அதுக்கு வழி இல்லைங்களே பாவம். கார்த்தால 4 மணிக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகணுங்க. ஏன் 4 மணிக்கே வேலைக்கு போறாங்கன்னா 10 மணிக்கு மேல வேலை செய்ய முடியாதுங்க. வெயில் 55 டிகிரி. காலையில 4 மணிலேருந்து 10 மணிக்கு வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்துடணும். இப்படி வேலை செய்வதற்காக ஒத்துட்டு போறோம். எதுக்கு போறோம்? அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணா, அப்பா கடன் வாங்கியிருக்காரு 10 லட்சம், இதை அடைக்கிறதுக்காக போறான். என்ன சொல்லி அனுப்புறாங்க? தம்பி ஒரே ஒரு வருஷம்டா, நீ 1 வருஷம் வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்துடுறா, நம்ம எல்லா கடனையும் அடிச்சுட்டு நிம்மதியா இருக்கலாம்டா, ராஜா மாதிரி திரும்பி வாடா, நல்ல பொண்ணு பார்த்து, இதெல்லாம் சொல்லித்தான் அனுப்புறாங்க. யாராவது 1 வருஷத்துக்கு திரும்பி வர முடிஞ்சிருக்காங்க? 1 வருஷம் கழிச்சு வந்து என்னம்மா பணம்லாம் அனுப்பிச்சிட்டேன்னு கடனை அடைக்கிறதுக்கு முன்னாடிடா உங்க அப்பா ஒரு வீடு கட்டிடலான்னு சொன்னார். உங்க அக்காவோட உங்க மாமா வந்து ரொம்ப கரைச்சல் கொடுத்தாரு, ஒரு செயின் மோதிரம்லாம் போடும்படி. எப்படி போகும்னே தெரியாது. ஆனா அவன் 10 வருஷம் ஆனாலும் அவன் திரும்பி வர மாட்டான். 10 வருஷம் அதே வெயில தான் அவன் இருப்பான். ஊருக்கு வர்றதே கூட 5 வருஷத்துக்கு ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு தாங்க வர முடியும் அவனால.
இந்த வேதனையை யாரிடம் போய் சொல்லுவது என்றால் சொல்லவே மாட்டான், தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பான். எத்தனை ஆண்கள் உறவுகளால் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். அண்ணா தம்பி மத்தியில் மரியாதை கிடையாது. எவ்வளவு செஞ்சாலும் நல்ல பேர் கிடையாது. எவ்வளவு செஞ்சாலும் நல்ல பேர் கிடையாது. என்ன செஞ்சிட்டீங்க? என்ன செஞ்சீங்க? ஊரில் செய்யாதது இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்க. பக்கத்து வீட்டில் பாருங்க, இருக்கா இல்லையா? இந்த அவமானத்தால் வலிக்கிற மனசு. ஆஃபீஸில் வேலைக்கு போகிறோம், எல்லா ஆஃபீஸ்லேயுமா ரொம்ப சிரிச்சுக்கு சந்தோஷமாகவே இருக்காங்க. அங்கே அவமானப்படுத்துகிற ஒரு பாஸ் இருப்பாரா மாட்டாரா? சார் ஒன்றும் இல்லை சார், சில அலுவலகங்களில் சில பேருக்கு கொள்கைகள் இருக்கும். நான் சம்பளத்துக்கு மேலே ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன்னு கொள்கை இருக்கும். அந்த அலுவலகத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியுமா? அப்போ வாங்காதவர் அவங்க எப்படி டார்ச்சர் பண்ணுவாங்க? வாங்குகிறவன் வாங்காதவர்கள் மத்தியிலே சிறுமைப்படுத்தப்படுகின்றான். இத்தனை மனசுல, எல்லா மனசுல இருக்க மனுஷ பயலுடைய மனசு இவ்வளவுதான் சொல்றாங்க. இந்த சின்ன மனசுக்குள் கடல் அளவு பிரச்சனைகள், கடல் அளவு பிரச்சனை. எத்தனை காயங்கள், எத்தனை வலிகள், எத்தனை வேதனைகள் தாங்கிக்கிட்டு வாழுகிற வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு சமயம் இப்படியாவது வாழணுமா, இதுக்கு பிறகாவது நாம வாழணுமான்ற எண்ணம் வராத ஒரு மனிதன் கூட உலகத்தில் இருக்கவே முடியாது. இந்த மனிதர்களை பார்த்து தான் எங்கள் மகாகவி பாரதி சொன்னான், தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று எங்கள் மகாகவி சொன்னார். இது மகாகவி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டது. நான் 39 வயதிலே அவர் இறந்துட்டாரு. வறுமையை கூட அவன் தாங்கிடுவான். அவனால் தாங்க முடியாது. என்னன்னா அவன் கவிதைகளுக்கான அந்த ரெக்கக்னிஷன் இருக்கு பாருங்க, அவனுடைய மறைவுக்கு பிறகுதான் அது வந்ததே தவிர வாழுங்காலத்தில் மகாகவிக்கு கிடைத்த மரியாதைகள் மிக குறைவு. அன்றைக்கு இருந்த தமிழ் புலவர்கள் பல பேர் பாரதியை கவிஞன் என்று ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதுதான் நிதர்சனம். அன்றைக்கு இருந்த புலவர்கள், ஏன்னா இவனுடைய கவிதையில காவடி சிந்து நடையில எழுதுறான், மக்களுக்கு பாமரர்களுக்கு புரிய வேண்டும் என்றதுக்காக எளிதாக எழுதுகிறான். இதெல்லாம் கவிதையே கிடையாது என்றுதான் அன்றைக்கு பாரதியை பற்றி விமர்சனம் இருந்தது. இதை வாங்கி கொண்டு வீட்டிலே வறுமை, ரெக்கக்னிஷன் இல்லை, அவன் நினைத்தபடி தேச விடுதலைக்காக குரல் கொடுக்க முடியவில்லை. இந்த சூழலில் தான் மகாகவி பாரதி இதை சொன்னான். ஆனால் நண்பர்களை, இந்த கவிதை ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நேரத்தில் உங்க கைக்கு வந்து நிற்கும். நீங்கள் இதை அந்த சோதனை வருகிற போது உங்களை பார்த்து உங்களை அவமானப்படுத்தினவர்களை, உங்களை கேவலப்படுத்தினவர்களை, இவனெல்லாம் மேலே வரவே மாட்டான், உருப்பிடவே மாட்டேன். அநேகமாக நிறைய ஸ்கூல்ஸில் வந்து சொல்லுவாங்க அதை பிள்ளைகள்கிட்ட, நீ ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கு, நீ மாடு மேய்க்கத்தான். அந்த காலத்தில், இந்த காலத்தில் சொல்ல முடியாது ஆசிரியர், அந்த காலத்தில் சொல்லுவாங்க நீ ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கு, நீ இதை செய்யத்தான் லாய்க்கு. இதிலிருந்து மீண்டு வந்தார்கள் என்று சொன்னால் மனசுல அந்த வைராகியம் வேணுங்க. நீ என்னையா என்ன சொல்லுது, நான் எந்திரிச்சு நின்று காட்டுறேன் பாருன்னு அந்த வைராகியம் இருக்கிறதே, அதைத்தான் ஒற்றை வரி கவிதையாக பாரதி சொன்னான், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சொன்னான். ஒவ்வொருவரும் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நான் விழமாட்டேன், எழுந்து நிற்பேன். எழுந்து நிற்பேன்னு சொல்லிட்டு இருக்கிற போதே ஒருத்தன் காலை வாரிடும், திரும்ப ஒரு தடவை விழணும். எத்தனை முறை விழுந்தாலும் தோல்வியாளன் யார் தெரியுமா? திரும்ப எழுவதற்கு முயற்சி செய்யாதவன் தான் தோற்றவனே தவிர கீழே விழுந்தவன் தோற்றவன் அல்ல. எத்தனை முறை கீழே தள்ளப்பட்டாலும் திரும்ப திரும்ப, உங்க வீட்டுல செலந்தி வந்து அந்த இது கட்டுறதை நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்படியே அடிச்சு விடுவீங்க, கீழே விழுந்துரும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பாருங்களேன், திரும்பவும் கட்டும். இப்பதானே அடிச்சேன், திரும்ப அடிங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தா திரும்ப கட்டியிருக்கும். யார் அந்த சிலந்தி பூச்சிக்கு சொன்னது நீ தளராத முயற்சியினால் உன்னால் வெற்றி பெற முடியும் என்று? யார் அந்த சிலந்திக்கு சொல்லி கொடுத்தது? வீட்டுல சின்ன பிள்ளை நீஞ்சறது பார்க்க எழுந்து நிக்க முயற்சி செய்ய பார்த்துருக்கீங்களா? கீழே விழுந்துரும், உடனே ஓடி போய் அப்பா அம்மா அதை தூக்குவாங்க. தூக்கி நீ உட்காருப்பா, இப்ப எதுக்குப்பா நிக்கிற, இப்பதானே 7 மாசம் ஆகுதுன்னு அந்த பக்கம் போறதுக்கு திரும்ப உடனே திரும்ப விழும். எத்தனை முறை விழுந்தாலும், எத்தனை முறை அழுதாலும் அதற்குள்ளே இருக்கிற அந்த துடிப்பு இருக்கிறத, எழுந்து நிக்கிற மட்டும் அந்த பிள்ளை ஓயாது. நாம அப்படித்தானே வாழ்க்கையை ஆரம்பிச்சோம். என்ன ஆச்சு நடுவுல? நமக்கு பிள்ளைகளா இருந்த போது இருக்கிற வைராகியம் வயது ஏற ஏற வளர வேண்டுமே, நமக்கு ஏன் குறைகிறது?
இந்த வைராக்கியம் குறைகின்ற காரணத்தினால் தான் இத்தனை தற்கொலைகள் நடக்கின்றன நண்பர்கள். 10ஆம் கிளாஸ்ல 48,000 குழந்தைகள் தமிழ் பரீட்சையிலே தோல்வியுற்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். என்ன காரணம்? 2 வருஷம் ஸ்கூலுக்கே போல. ஸ்கூலுனா என்னன்னே மறந்துட்டான். இப்ப திடீர்னு போய் படிச்சு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவது என்பது அவ்வளவு கடினமாக இருக்கிறது. எத்தனை தோல்விகள்! இந்த IAS பரீட்சையில எழுதுவதற்காக சார் அதை பற்றி இன்னும் கூட மிகச் சிறப்பாக பேச முடியும். முதல் முறை அட்டம்ப்ட்லயே நான் அவ்வளவு பெரிய ரேங்க் வாங்கினேன்றவங்க மிகச்சில பேர் தான் இருக்க முடியும். திரும்ப 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 எழுதுவதனால்தான், அந்த பயிற்சியினாலும் அந்த முயற்சியினாலும் தான் அந்த வெற்றி சாத்தியமாகின்றது. இந்த வெற்றியை நோக்கி நான் போறேங்க, வைராகியம் இருக்குங்க. ஆனா நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்றாங்க. இதுதான் நம்மளுடைய பிரச்சனை. உனக்கு எதுக்குப்பா இது, 2 தடவை ஃபெயில் ஆயிட்டல்ல, நமக்கு எதுக்கு? ஏதோ ஒரு வேலை கிடைக்குது, அதை எடுத்துக்கு நீ போலாம் தானே. பிசினஸ்ல ஒரு தடவை தோல்வி வந்துருச்சா, தோல்வி வந்துருச்சுன்னா எதுக்குப்பா அதையே செஞ்சிட்டு இருக்க, சேஃபா வேற எதையா செய்ப்பா. நீ பெண்களுக்கு குறிப்பாக இதெல்லாம் உனக்கு தேவையா? தேவையா உனக்கு? ஒரு நாள் அந்த பொண்ணு லேட்டா வந்திருக்கோம், யாரோ பின்னாடி வந்திருப்பாங்க, பயந்துக்கிட்டு வந்திருக்கோம். நாளையில இருந்து நீ போகவே வேண்டாம். இல்லம்மா நான் சமாளிச்சுப்பேம்மா. என்ன சமாளிப்ப நீ? என்ன சமாளிப்ப? இன்னைக்கு ஒருத்த பின்னாடி வந்திருக்கா, நாளைக்கு 2 பேர் வந்தா நீ என்ன செய்வ? இப்படி சிறகுகள் முறிக்கப்படுகிற போது பறக்க விரும்புகிற பறவைகள், எத்தனை பறவைகள் பறக்க முடியாமல் தரையிலேயே தத்தி தத்தி நடந்து கொண்டிருக்கின்றன. வானம் இருக்கிறது, சிறகுகள் இருக்கிறது, பறக்க முடியாமல் கூண்டிலே அடைக்கப்பட்ட கிளிகளாக நம்ம எத்தனை பேர் சிக்குண்டு கிடைக்கிறோம். முக்கியமான காரணம், சுத்தி இருக்கிறவன் ஏதாவது ஒண்ணு சொல்லி என்ன டிஸ்கரேஜ் பண்ணான். ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு, காதுலயே போட்டுக்கூட, காதுலயே போட்டுக்கூட. ஒரே ஒரு கதை சொல்றேன். ஒரு காட்டுல ஒரு கழுதைக்கும் ஒரு புலிக்கும் சண்டை வந்து, கழுதை சொல்லிச்சு புல் வந்து நீல கலர்ல இருக்குன்னு கழுதை சொல்லிச்சு. புலி சொல்லிச்சு, ஏ உனக்கு என்ன லூசா, புல்லு வந்து பச்சை கலர்ல தானே இருக்கும். 1 மணி நேரம் சண்டை போட்டு. இந்த நம்ம தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. மற்றவ சொல்றத காதுலயே வாங்காமலே பேசுறதுக்குன்னு சில பேர் நேர்ந்து விட்டுருப்பாங்க. நம்ம 2 சண்டை போட்டுக்கிட்டே இருந்தது. 1 மணி நேரம் சண்டைக்கு பிறகு அந்த கழுதை சொல்லிச்சு, நம்ம தலைவரான சிங்கத்திடம் போய் நாம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொல்லி 2 போச்சு. சிங்கம் அங்க உட்காந்துருக்கு. இங்கேருந்து போகும்போதே கழுதை கத்துது, அரசரே இந்த புலி சொல்லுகிறது புல்லு வந்து பச்சை கலர்ல இருக்குன்னு சொல்லுது, நீங்க சொல்லுங்க புல்லு ப்ளூ கலர்ல தானே இருக்கு. சிங்கம் அங்கேருந்து சொல்லிச்சு, ஆமா 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 புல்லு ப்ளூ கலர்ல தான் இருக்கு. கழுதைக்கு சந்தோஷம் தாங்கல, பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு சொல்லிச்சு, தலைவரை இந்த புலிக்கு தண்டனை கொடுங்க, இவன் தான் சொல்லிட்டு இருக்கான் புல்லு பச்சை கலர்ல. சிங்கம் சொல்லிச்சு, 1 மாசம் புலி வாயே திறக்க கூடாது, அதுதான் தண்டனை. கழுதை சிரிச்சுக்கிட்டே போயிருச்சு. புலி வந்து சிங்கத்திட்ட போய், தலைவரே ஒரே ஒரு விண்ணப்பம், அதை மட்டும் பேசிக்கிறேன், சொல்லு புல்லு என்ன கலர்ல இருக்கு? பச்சை கலர்ல தான் இருக்கு. அதைத்தானே நானும் சொன்னேன். எதுக்காக எனக்கு 1 மாசம் தண்டனை கொடுத்தீங்க? நீங்க தண்டனை கொடுத்தது நீ புல்லு பச்சை கலர்னு சொன்னதுக்காக இல்லை, கண்ட கழுதையோடு 1 மணி நேரம் நீ ஆர்கியூ பண்ணிருக்கியே. உன்னோட நிலைமைக்கு இது தேவையா? உன்னோட நேரம் தான் 1 hour வேஸ்ட் ஆச்சுன்னா அதுவும் போதாது, நீ என் டயத்தை வேற வேஸ்ட் பண்றதுக்கு கழுதையோட கிளம்பி வந்தல்ல, தண்டனை அதுக்காக. நண்பர்கள், எனக்கு ரொம்ப பிடித்த கதை இது. சில சமயத்தில் வீட்டிலே அல்லது நண்பர்களோடு அல்லது அலுவலகத்தில் சில அப்படியே ரொம்ப ஹீட்டடா டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும். நான் சொல்றதா சரி, நான் சொல்றதா சரி, நீ யார் அதை சொல்றது? இந்த டிஸ்கஷன்ல நம்ம பிபி தான் ஏறுமே தவிர கடைசியில் அவர்களை நம்மால் மாற்றவே முடியாது. ஏன் மாற்ற முடியாது என்றால் அதுக்கு ஒரு ஜென் கதை இருக்கிறது. ஒரு மன்னன் ஒரு ஞானியிடம் போய் கேட்டான், ஞானியே எனக்கு ஞானத்தை கொடுன்னா. அவர் குரு அப்படி பார்த்தார், சரி முதல்ல டீ சாப்பிட்டுட்டு அப்புறமா ஞானம் கொடுக்குறேன்னு. டீ கப்பு கொடுத்தாரு, அதில் டீயை ஊற்றினார். ஃபுல் கப்பு நிறைஞ்சிருச்சு, அவர் ஊற்றிக்கிட்டே இருக்கார். டீ எல்லாம் வெளியில் வழிஞ்சு ஓடுது. அப்படியே மன்னன் சொன்னா, ஞானி ஃபுல்லாக கப்பு ஃபுல்லாகிடுச்சு, நீங்கள் டீ விட்டுக்கிட்டே இருக்கீங்களே, வெளியிலலாம் போகுதே. இந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இந்த கோப்பை போல நீ உன்னுடைய அபிப்பிராயங்களால் நிரம்பி இருக்கிறார். நான் வெளியிலேருந்து என்ன சொன்னாலும் உள்ளே இறங்காது. இந்த கோப்பையை கவிழ்த்து விட்டு எம்டி கப்பா வாப்பா, அப்பதான் நான் சொல்றது உனக்கு உள்ள போகுன்னு. நம்மை சுற்றி இருக்கிற பல பேர் ஃபில்டு டீ கப் மாதிரி, முழுமையாக நிரப்பப்பட்ட டீ கோப்பைகள் போல. நாம் சொல்லுகிற கருத்துக்கள் அவர்களுக்கு உள்ளே போய் அவர்களை மாற்றும் என்று நினைக்காதீர்கள். அவரவர்களுடைய ஞானம் அவரவர்களுடைய மனத்தில் இருந்து தான் எழுந்து வர வேண்டும்.
நீங்கள் பேசுவதனால யாரும் திருந்த போதில்லை. இப்படி நீங்க சொல்லலாமா? நீங்க ஒரு பேச்சாளராக இருந்து இப்படி சொல்லலாமா? நான் சொல்லுவது அன்றாடம் பேசுவது. ஒவ்வொரு வீட்லையும் உறவுகளுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சலிச்சு போய் பேச்சே இல்லாமல் அந்த உறவு கிடைக்கிறது. பல வீடுகள் பேச்சே கிடையாது. என்ன காரணம்? அந்த அம்மா சொல்றது அவருக்கு பிடிக்கல, அவர் சொல்றது அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. நான் என்ன சொல்றேன், பேச்சு சில நேரங்களில் தோற்று போகிற போது பேச்சை விட மௌனம் மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. இந்த உலகத்தின் எல்லா மொழிகளிலும் சக்தி வாய்ந்த மொழி எது என்றால் மௌனம்தான் சக்தி வாய்ந்த மொழி. சில நேரங்களில் உங்களுடைய சொற்கள் புரிய வைக்காததை உங்களுடைய மௌனத்தால் புரிய வைக்க முடியும். இரண்டாவது விஷயம், எல்லாத்தையும் சண்டைக்கு போய் எதுவும் நடக்க போகுது. தி லயன் அண்ட் தி ரிவர்னு ஒரு கதை. ஒரு நதி பயங்கரமா சீறி ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு சிங்கம் அந்த வழியே வந்தது. சிங்கம் அந்த நதியை கடந்து அந்த பக்கம் போகணும். அதில் போக முடியல, ஏன்னா வெள்ளம் அதிகமாக வருது. சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு. கர்ஜனையோடு நதியை போட்டு போட்டு அடிக்குது. போட்டு போட்டு அடிச்சா நதி என்ன செய்ய, அது பாட்டு போயிட்டே இருக்கு. சிங்கம் சோர்ந்து போய் படுத்துருச்சு. அப்போ திடீர்னு அந்த நதி சொல்லிச்சு, டோன்ட் ஃபைட் அன் எனிமி ஹூஸ் நாட் தேர். இங்கே இல்லாத விரோதியோடு சண்டை போடாதே என்று நதி சொல்லி. சிங்கம் சொல்லிச்சு, என்ன விரோதி? யாரு? நான் உன்னுடைய எனிமி இல்லை, நான் உன்னுடைய விரோதி இல்லை. ஜஸ்ட் லைக் யூ ஆர் அ லயன், ஐ எம் அ ரிவர். ஓ வேலையை நீ பார்க்குறேன், என் வேலையை நான் பார்க்குறேன். நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுக்கு சண்டை? சிங்கம் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தது. கொஞ்சம் தூரம் கழிச்சு பார்த்தா நதி தானே சுழித்து ஓடியது. அந்த வழியில் தானே போயிட்டு வெளியில் போயிடுச்சு சிங்கம். இப்போ இந்த நதியை அடித்ததுனால சிங்கத்துக்கு என்ன கிடைத்தது? அதனால் ஒரு ஞானோதயம் நமக்கு வேண்டும். சில சமயம் வாழ்க்கையில் எல்லாரோடும் சண்டை போட்டு எதுவும் நடக்காது. நீங்கள் யூடியூப் எடுத்து பாருங்கள். நீங்கள் ஒன்று பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன பார்க்குறீங்களோ அதே தான் வந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து 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 மென்டலாக எத்தனை பேர் தீர்கிறாங்க. என்ன செய்கிறது என்றால், இந்த கருத்துக்கு மாற்றான ஒரு கருத்தை யூடியூப் உங்களுக்கு காட்டவே காட்டாது. நீங்கள் எதை பார்க்குறீங்களோ, நீங்கள் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்சிக்கு ஆதரவான விஷயங்களே தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சஜஷனாக. அதை பார்த்து 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 நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்த உலகத்தில் இதற்கு மாற்றான கருத்து இல்லவே இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் உண்மையில் எல்லா கருத்துக்களுக்கும் இந்த மண்ணிலே இடம் உண்டு. எனக்கு எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்கிற போதுதான் என் கருத்தின் மீதான என்னுடைய பிடிமானம் அதிகமாகுமே தவிர குறையாது. அப்ப மற்றவர்களுடைய குரல்களுக்கு இடமே இல்லாமல் செய்வது புத்திசாலிகளினுடைய வேலை அல்ல. எல்லா கருத்துக்களையும் கேளுங்கள், உங்கள் கருத்தில் உறுதியாக இருங்கள். இதை இந்த மண்ணில் சொல்லுவதிலே எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஏனென்றால் மத நல்லிணக்கம் என்றால் அதை இந்த மண்ணிலே நாம் பயில வேண்டும். எல்லா வழிபாட்டு முறைகளுக்கும் இடம் உண்டு, எல்லா கருத்துக்களுக்கும் இங்கே இடம் உண்டு. நிறைவாக மூன்றாவது விஷயம், விழாமல் இருப்பது அப்படின்னா என்ன தெரியுமா? விழாமல் இருப்பதுன்றது நாம விழாமல் இருக்கிறது மாத்திரம், நம்ம குழந்தைகள் விழாமல் இருக்க அவங்கள தயார்படுத்தியிருக்கோமான்னு பார்ப்பது. பள்ளியிலிருந்து புத்தகங்களை வாங்கி அவர்கள் கொடுப்பது, இதெல்லாம் வெளியிலிருந்து செய்வது. உள்ளிருந்து நாம் என்ன செய்கிறோம்? தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு நான் பயணம் போகிறேன். சமீப காலங்களாக ஒரு 10 வருஷமா நான் பார்த்து ரொம்ப 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 டிஸ்டர்ப் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ட்ரெயின்ஸில் சின்ன குழந்தைகளை கூட்டிகிட்டு வராங்க. ஒரு 2 வயசு. நாங்களாம் ட்ரெயினில் போகும்போது எப்படி இருக்குன்னா, அப்படியே ஒரு அதிசயம், இந்த உலகத்தில் இத்தனை அதிசயங்கள் இருக்கிறதான்னு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் சின்ன சண்டை வரும். ஜன்னல் பக்கத்தில் யார் உட்காது? அப்போல்லாம் ஏசிலாம் கிடையாது. ஜன்னல் பக்கத்தில் யார் உட்காது? நான் தான் உட்காருவேன், நீ தான் உட்காருவேன். எங்கள் அம்மா இப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க, 2 பேர் கப்பு சிப்பினோட. எங்கள் அப்பா ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துப்பார். ஒன்றும் செய்ய முடியாது. நாமெல்லாம் ட்ரெயினில் போகிறதே ஒரு புண்ணியம். வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. ஒரே ஒரு கேட்பரிஸ் சாக்லேட்டை ஸ்கேலால் அளந்து 3ஆ வெட்டின குடும்பத்தை பார்த்துருக்கீங்களா? எங்கள் குடும்பம் தான் அது. ஏன்னா நாங்கள் 3 பேர். அவளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா நாளைக்கு உனக்கு கொடுக்கும்போது உனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்குறேன், அவ்வளவுதான். காலையில் காஃபி சாப்பிட்ற போது பிஸ்கெட் ஒன்று கொடுப்பாங்க. ஒரு பிஸ்கெட்னா ஒரு பிஸ்கெட்டு தான். ஆமாம் 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 ஆமாம், இன்னொன்று கொடுமா, இன்னைக்கு இல்லைம்மா நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்படின்னா ஒரு பேச்சு பேசாமல் அடுத்த நாள் அம்மா பிஸ்கட் கொடுப்பான்ற ஒரே நம்பிக்கையில் வாழ்ந்த வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கி நான் ட்ரெயினில் பார்க்குறேன், 2 வயசு குழந்தை நடுராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு
இந்த நிமிஷம் எனக்கு லேஸ் சிப்ஸ் கொண்டான்னு கேட்குது. லேஸ் சிப்ஸை கூட அப்பாவும் அம்மாவும் கண்ணு தங்கம் ஸ்டேஷன் வந்த உடனே உங்கள் அப்பாவை உருட்டி விட்டாது லேஸ் சிப்ஸ் வாங்கிட்டு வர சொல்கிறேன். தயவு செஞ்சு அந்த அந்த குழந்தை தனக்கு 2 அடிமைகள் இருக்கிறார்கள் என்ற நினைப்போடே வாழுகிறது நண்பர்கள். தனக்கு 2 அடிமைகள் இருக்கிறார்கள். அவன் இப்படி திரும்பறதுக்குள்ள அவன் கையில் கொடுக்குறான், அவன் அப்படி பார்க்கறதுக்குள்ள அதை கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த உலகத்திலே இதுவரை எந்த குழந்தையும் பிறந்ததே இல்லை. இவங்களுக்கு தான் முதல் முறை குழந்தை பிறந்திருக்கு. இப்போ மற்ற பயணிகள் வந்து அப்ஜெக்ட் பண்ண, ஜெயமோகன் இதை பற்றி எழுதியிருக்கிறார். மற்ற பயணிகள் சில சமயம் சொல்றாங்க, என்னங்க இந்த பிள்ளை ராவெல்லாம் கத்திட்டு, பிள்ளைனா அப்படித்தான் ஆழும், நீ வேணா கீழே அடுத்த கம்பார்ட்மெண்ட் வாங்க. அவன் எதுக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட்? காசு கொடுத்து அவன் புக் பண்ணியிருக்காயா? என்ன பிரச்சனைனா, குழந்தைகளை பார்த்து நோ, கத்தாத, சத்தம் போடக்கூடாது, இது பொது இடம், இந்த இடத்துல அமக்கலம் பண்ணக்கூடாது சொல்லுகிற தைரியம் இன்றைய பெற்றோர்களுக்கு இல்லவே இல்லை. இந்த குழந்தை என்ன, அதுக்கு தாத்தா பாட்டி இன்னமும் ரொம்ப மோசம். அப்பா அம்மாவாவது கொஞ்சம் தேவையில்லை, தாத்தா பாட்டி இருந்தா தூக்கிக்கிட்டே திரியிறாங்க. எத்தனை வயசு மட்டும்? 5 வயசு மட்டும். எதுக்குங்க பிள்ளைக்கு 6 வயசு பிள்ளைக்கு சோத்தை பிசைஞ்சு வாயில ஊட்டணும்? அதுக்கு தெரியாது. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பது, என்ன சொன்னாலும் செய்வது. என்ன வந்து குமார் அடிச்சிட்டான்னா உடனே ஒரு படையை திரட்டி கொண்டு குமார் வீட்டுக்கு போய் குமாரை இவங்க அடிக்கிறது. அப்புறம் குமாரோட வீட்டில் இருந்து அவன் நம்முடைய மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்ற நம்ம உறவினர்கள்லாம் வந்திருக்காகன்ற ரேஞ்சில் அவங்க எல்லாரையும் கூட அவங்க இவங்களோட என்ன இது 2 கடைசியில் விளையாடிட்டு கிடக்கு. குடும்பமே பகையாய் நிற்குது. ஸ்கூலில் பிள்ளைய ஒரு டீச்சர் அடிக்கலைங்க, அடிக்க முடியாது, அவரை கேளுங்க, அடித்தா அவ்வளோதான், அடுத்த நாள் ஜெயிலில் இருப்பீங்க. கையை தூக்கினாலே ஜெயிலில் வச்சிருவாங்க. அந்த டீச்சர் சொல்கிறாரு, என்னடா ஏன்டா ஹோம்ஒர்க் பண்ணல? இது ஒரு டீச்சர் கேட்கக்கூடாதா? அடுத்த நாள் குடும்பத்தோட பக்கத்து வீட்டு ஆயா, எதிர் வீட்டு நாயெல்லாம் கிளம்பி போய் ஸ்கூலில் இந்த ஆசிரியரின் பிள்ளைக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி விட்டார். என்ன சொன்னாரா? படின்னு இருக்கார், வேற எதுவும் சொல்ல. இப்போ குழந்தைகளின் மனசில் எதை விதைக்க தவறி விட்டோம் என்றால், வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவதையே தவிர்த்து விட்டோம் நாம். அவர் பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னார், பெற்றோர்கள் தான் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, பிள்ளைகளை. எவ்வளவு சத்தியமான வார்த்தை தெரியுமா? நீங்கள் ஜட்ஜாக இருந்தீங்கன்னா ஒரு பிள்ளைகிட்ட நீ டிஸ்குவாலிஃபைனா சரி அவன் பாட்டுக்கு போயிடுறான். அப்பா அம்மா அழுறாங்க பாருங்க, கதறி கதறி அழுது, உடனே கேமராவை டைட் க்ளோஸ்அப்பில் வைக்கிறான். அம்மா அழுறதை பார்க்கறது, அது அழுதுகிட்டே முந்தானையெல்லாம் எடுத்து தொடச்சிக்கிட்டு ஜட்ஜை வந்து சாபை விட்டுட்டு அது போகுது. ஏன் உன் பிள்ளை தான் ஜெயிக்கணுமா? லெட் த பெஸ்ட் வின். அதுதானே நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். எங்கள் அப்பா எனக்கு அதுதான் சொல்லிக் கொடுத்தாரு. எங்கள் அப்பா அதுதான் சொல்லிக் கொடுத்தாரு. 2ஆம் கிளாஸில் முதல்ல எங்கள் ஸ்கூலில் ஒரு பேச்சு போட்டிக்கு என்னை அனுப்பிச்சாங்க. அந்த பேச்சு போட்டியில் எனக்கு ஆறுதல் பரிசு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நான் எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அப்பா வந்திருக்காரு. ஸ்கூல்லேருந்து என்னை சைக்கிளில் உட்காந்து வச்சு மிதிச்சுட்டு போகிறார். போகிற வழியெல்லாம் எனக்கு எங்கள் அப்பா எப்போ கேட்க போகிறார், எப்போ கேட்க போகிறார், எப்போ என்ன ப்ரைஸுன்னு கேட்கவே இல்லை. எங்கள் அப்பா வீட்டு வாசலுக்கு வந்து நானும் சொன்னேன், அப்பா எனக்கு அப்போனா ஆறுதல் பரிசுன்றது ஆறுதலுக்காக கொடுக்குறாங்கன்னு என்ற அறிவு எனக்கு இல்லை. பெரிய கப்பு ஒன்று, ஒரு சோப்பு டப்பா, அதில் ஒரு மேலே ஒரு வெள்ளத்தாளை ஒட்டி கே பாரதின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்பா எனக்கு ஆறுதல் பரிசு, பரிசு வாங்கிறது முக்கியம் இல்லை, போட்டியில் சேர்றது தான் முக்கியம்னு எங்கள் அப்பா சொன்னார். எங்கள் அப்பா மாத்திரம், நீ எதுக்காக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கலை, ஆறுதல் பரிசு தான் உனக்கா, இனிமேல் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்காமல் வந்தால் தொலைச்சிருவேன்னு எங்கள் அப்பா சொல்லியிருந்தார். நான் இன்றைக்கு பேச்சாளராக ஆகியிருக்கவே முடியாது. அந்த பேசுவதனுடைய ருசியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசு கிடைக்க வேண்டும் என்ற பிரஷர் எடுத்துக்க கூடாது. 10 பிள்ளைகள் பேசுகிற 10 பேருடைய பேச்சிலும் எது சிறப்பான விஷயம் என்பதை நான் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக பேச்சு போட்டிகளை நான் பார்த்ததுனால 100 போட்டிக்கு போயிருந்தேன்னா ஒரு 50 போட்டியில் எனக்கு பரிசு கிடைச்சிருக்காது. 50 போட்டியில் தான் பரிசு கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த பரிசு கிடைக்காத போட்டிகளில் தான் நான் தெரிந்து கொண்டேன். நண்பர்களை, ஒன்று சொல்லுகிறேன், வெற்றி பெற்றவன் பரிதாபத்துக்குரியவன். ஏனென்றால் அவன் கற்பதற்கு எதுவுமே இல்லை. தோல்வியுற்றவன் தான் நம் பாராட்ட வேண்டியவன். ஏனென்றால் அவன் கற்பதற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை அவன் கண்டு கொண்டு விட்டான். இப்போ இந்த பிரஷரை பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் அவர்கள்ட்ட, நீ மகாராஜாலாம் இல்லடா, இந்த உலகத்துக்கு யூ ஆர் நாட் காட்ஸ் கிஃப்ட் டு மேன்கைண்ட், எல்லா பிள்ளையும் போல நீயும் ஒரு பிள்ளை, எங்கள் ஸ்கூலில் எது பெஸ்ட் பிள்ளையோ அதுக்கு தான் வந்து பரிசு கொடுப்பாங்க, நீ பொது இடத்துல அழறது ஆர்ப்பாட்டம் பண்ணுறது இதெல்லாம் செய்யக்கூடாது. கூடாதுன்னா கூடாது. நோ மீன்ஸ் நோ.
என்று சொல்லி வளர்க்காத பெற்றோர்கள் பெருகி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் பிள்ளைகளை பார்த்தால் பயமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த பிள்ளைகள் நாளைக்கு தென்றல் காற்றுக்கு கூட சாய்ந்து விடுகிற சின்னஞ்செடிகளாக மாறிவிடுவார்கள். புயல் காற்றிலே கூட விழுந்து விடாத நாகையில் இருந்து நான் இதை சொல்லுகின்றேன். நம்முடைய குழந்தைகள் எந்த புயல் அடித்தாலும் நின்று வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் சின்ன வயதிலிருந்தே தோல்விகளை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். இன்னைக்கு முடியாது, இந்த சூரிதாரை வாங்க இந்த தடவை பைசா இல்லை. பல்சர் பைக் எதுக்குடா உனக்கு? இப்போதான் உனக்கு 18 வயசாயிருக்கு. எதுக்கு உனக்கு? இன்னும் 25 வயசாகட்டும். நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிடலன்னா போ. ஐயோ என் பிள்ளை சாப்பிட மாட்டேன்றானே, நான் என்னுடைய வளையலை அடகு வச்சு பைக் வாங்கி எதுக்கு? அவன் ரேஸ் போகிறதுக்கா? எந்த வயதில் எதை கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர்களை உங்களுக்கு தெரிந்தால் அதற்கு கூடுதலான வயதில் தான் கொடுக்க வேண்டுமே தவிர குறைந்த வயதில் கொடுக்க கூடாது. அவன் வச்சிருக்கான், இவன் வச்சிருக்கான், அவன் எக்கேடு கேட்டு போன எனக்கு என்னடா கண்ணா, எனக்கு உன்னை பத்தி தான் கவலை. உனக்கு எந்த வயதில் எது கொடுக்கணுமோ அதை நான் கொடுப்பேன்னு நீங்க சொல்லலைன்னா 18 வயசுல லவ் பண்றேன்னு வந்து நிக்குது பிள்ளை. இந்த வயசு அதுக்கானது இல்லடா, படிக்கிற வயசு. இப்ப சொல்ல முடியாது, 3 வயதிலிருந்து சொல்லி அதை வளர்க்கலைன்னா 18 வயசுல மாற்ற முடியாது. அம்மாக்களுக்கு பிள்ளைகளினுடைய எல்லா அங்குலங்களும் தெரியும். என்ன முக்கியம் என்றால் அவ என்ன சொன்னாலும் அதுக்கு கரைஞ்சு போயிடக்கூடாது. பிள்ளைகள்லாம் சென்னையிலலாம் ஐ லவ் யூ அம்மான்னு சொல்லும். இப்போ உங்கள் ஊர்லலாம் அப்படிலாம் சொல்லி பழகிருக்கீங்களா தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழக்கம் வருது. எங்கள் அம்மாட்டெலாம் அப்படிலாம் சொன்னால் டென்ஷன் ஆகிடுவாங்க. என்னடி வளர்ற ஏதோன்பாங்க. இப்போ பிள்ளைகள் சொல்லுது, 5 வயசில் பையன் அம்மாட்ட போய் சொல்கிறான், அம்மா ஐ லவ் யூ அம்மா. அம்மா உடனே சொல்கிறான் ஐ லவ் யூ டூ கண்ணா. 10 வயசில் பையன் சொல்கிறான், அம்மா ஐ லவ் யூ அம்மா. என்கிட்ட காசு கேட்காத, என்கிட்ட இல்லை. அப்பா சொல்லியிருக்காரு உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. 22 வயசில் பையன் சொல்கிறான், அம்மா ஐ லவ் யூம்மா. அந்த பொண்ணு சரியில்லை, அந்த பொண்ணு தானே நேற்றுக்கு வந்த பொண்ணு தானே, அது சரியில்லை, நான் பார்த்துட்டு குடும்பத்துக்கு ஆற பொண்ணே இல்லை. அது இப்போ பையனுக்கு 35 வயசாகிடுச்சு, அம்மாவை பார்க்க வரா வீட்டுக்கு, அப்படியே உட்காந்துருக்கோம். சாப்பிட்றியாடா, சோறா தின்னு தொல்ல. அம்மா ஐ லவ் யூம்மா. நான் தான் அன்றைக்கே சொன்னேன் அந்த பொண்ணு குடும்பத்துக்கு சரியில்லை, நான் அன்றைக்கே நான் சொன்னேன், கேட்டியா நீ? இப்போ அம்மாவுக்கு 80 வயசாகிடுச்சு, பையன் வந்திருக்கான், அம்மா ஐ லவ் யூ. நான் எதுலையுமே கையெழுத்து போட மாட்டேன்ப்பா, அவங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு, எதுலையும் நான் கையெழுத்து போட்டேன். பிள்ளை ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான். 10 வயசுல 20 வயசுல 30 வயசுல 50 வயசுல ஐ லவ் யூ தான் சொல்கிறான். ஒவ்வொரு ஐ லவ் யூக்கும் எப்படி பொருள் மாறுகிறது பார்த்தீங்களா? இந்த ஒவ்வொரு ஐ லவ் யூக்கும் கரைஞ்சி கரைஞ்சி அவன் கேட்டதை நீ கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களினுடைய வாழ்க்கை மோசமாகும். நான் சொல்ல, பிள்ளையினுடைய வாழ்க்கை மோசமாகும். அதனால் ஒரு விஷயம், வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு வைராகியத்தோடு நாம் பல பேர் வாழ்க்கையில் எழுந்து நின்றுட்டோம். அது உடல் பிரச்சனையாக இருக்கலாம், உறவு பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், எப்படியோ எழுந்து நின்றுட்டோம். நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளும் அதே தைரியத்தோடு நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்து விடாத விஷயங்களுக்காக மனத்தை இழந்து விடாமல் நின்று போராடி உனக்கு தகுதி கிடைக்கிற போது அதை பெற்றுக்கொள் என்ற பாடத்தை பிள்ளைகளுக்கு சொன்னால்தான் அவர்களும் விழாமல் இருப்பார்கள், இந்த சமூகமும் விழாமல் இருக்கும். நண்பர்களே, பாரதியினுடைய அந்த கவிதையை நிறைவாக சொல்லி நான் முடித்துக் கொள்ளுகின்றேன். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று விதியை பார்த்து பாரதி கேட்டான். நாம் ஒவ்வொருவரின் மனதுக்குள்ளும் பாரதி வாழ்கின்றான். இந்த புத்தக கண்காட்சியில் உங்களுக்கு எந்த புத்தகம் பிடித்திருக்கிறதோ அதை படியுங்கள். இதைத்தான் படிக்க வேண்டும் என்று யாரும் உங்களுக்கு ஆர்டர் போடவே முடியாது. உங்க மனசு எதை தேடுகிறதோ அதை படியுங்கள். அந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கிற விதை நாளைக்கு விருட்சமாக வளர்ந்து மலர்ந்து உங்கள் வாழ்க்கையை செம்மையாக்கட்டும். அடுத்த முறை நாகப்பட்டினத்துக்கு நான் வருகிற போது நான் பார்க்க விரும்புகிற விஷயம், 2 பேர் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டால், நல்லா இருக்கீங்களா, பிபி எவ்வளவு, சுகர் எவ்வளவு, டாக்டர் போனீங்களா, மருந்து சாப்பிட்டீங்களா, அக்கா என்ன புடவை வாங்கினீங்க, என்ன மதினி, என்ன நகை போட்டீங்க என்று அந்த விசாரிப்புகள் இல்லாமல் இப்போ என்ன புத்தகம் படிச்சுட்டு இருக்கீங்க என்று விசாரிக்க ஆரம்பிப்போம்.